ஏறடிக்கிறோம் தந்தையே. தந்தையே, இந்த ஒரு நாளையும் கிருபையாக கூட்டி கொடுத்ததற்காக நன்றி தகப்பனே. தகப்பனே, இந்த வாரந்தோறும் மாலை வேளையிலே உமது வேதத்தில் உள்ள சத்தியத்தையும் அதன் உள்ள ரகசியத்தையும் மறைபொருள்களையும் வெளிப்படுத்தி வருகிறப்பா. அதற்காக உமக்கு கோடானே கோடி நன்றி துதி சோதனங்களை ஏறடிக்கிறோம் தகப்பனே. தகப்பனே, கேட்கிற சத்தியத்தை கேட்டு அதை நாங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதால எங்களுக்கு ஞானத்தையும் பரிசுத்தாவையும் அளவில்லாமல் தந்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. இன்றைக்கும் என்ன பாடத்தை நீங்கள் கொடுக்க சித்தமாக இருக்கிறீரோ அதை கொடுத்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இப்படியாக நாங்கள் இந்த கூடுகை ஆரம்பம் முதல் முடிவு வரை உமது பிரசன்னம் எங்களோடு குழந்து வழிநடத்த வேண்டுமாய் எமது இரட்சகரும் மீட்பரும் கண்மலையும் போதகரும் குருவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் மாறந்தோறும் ஒரு தொடர் வேத வகுப்பினை பார்த்து வருகிறோம். நம் எதன் அடிப்படையில் பார்த்து வரோங்க? ஸோ வேதத்துள்ள வசனங்கள் அடிப்படையில் பாடங்களை பார்த்து வருகிறோம். ஸோ அப்படியே அதன் அடிப்படையில் இன்றைக்கு கூட ஒரு அருமையான பாடத்தை பிதாவே தேவன் நமக்கு இன்றைக்கு கொடுக்க சித்தமாக இருக்கிறார். அதுக்கு அவருக்கு நன்றிகளும் துதியும் எடுத்துக்கொள்வோம். போன வாரம் என்னோட பார்த்தோம், இருக்குங்களா? போன வாரம் பாடம் போன வாரம் இல்லைங்களா? யாரை சொல்ல முடியுமா? ஆசரிப்பு கூடாரம். ஸோ ஆசரிப்பு கூடாரங்க ஒரு சாம்பிள் தான் லாஸ்ட்டு வீக் பார்த்தோம். ஸோ ஒரு சின்ன சாம்பிள் தான் பார்த்தோம் இல்லைங்களா, 1 hour பார்த்தோம். ஸோ அதோட அந்த பாடம் முடிச்சுன்னா இல்லை. ஸோ இந்த 150 பாடங்கள் அந்த பாடத்தை பற்றி நம்ம தியானிக்கலாம். அவ்வளோ பாடங்கள் இருக்குது. தேவனுக்கு சுத்தமான வருகிற நாட்களில் அதை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு என்ன பாடம் பார்க்க போகிறோம்? ஓகே, நம்ம இதிலேயே சாத்தான் இல்லைங்களா? ஸோ இந்த பாடத்தினை எடுத்து தரும்படியாக நமது அன்பு சகோதரர் டேவிட் பிரேம் அவர்களை சபையின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிக அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய பிதாவாகிய தேவனின் நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துதலோடு இன்றைய பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். ஸோ எப்பயுமே எந்த பாடம் ஆரம்பித்தாலும் எந்த வசனத்தை வச்சு தான் ஆரம்பிப்போம்? ஆமாம், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படின்ற ஒரு வசனத்தை வச்சு தான் நம்ம ஆரம்பிப்போம். வாரம் வாரம் வந்து பார்த்தோன்னா தேவன் நம்மளை என்ன பண்ணுறாருங்க? நிறைய தவறான நம்பிக்கைகள் விசுவாசத்திலேருந்து நம்மளை என்ன பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னா விடுதலை ஆக்கி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அந்த ஒரு வரிசையில் இன்னைக்கு கூட என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பாடத்தை பார்க்க இருக்கிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி போன வாரம் பார்த்த பாடத்தோட பேர் என்னன்னு, ஆசரிப்பு கூடாரம், கரெக்டுங்களா? ஸோ அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குங்களா? ஏன்னா ஸ்கிரிப்ட் படித்து பார்த்தீங்களா? ஓகே. ஸோ ஆக்சுவலாக பிரதர் சொன்ன மாதிரி ஒரு 5% தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி போன வாரம் அதுவும் 2 மணி நேரம் பார்த்தோம். அதுக்கே அவ்வளோதான். அதை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும் அப்படின்னா 2-3 வருஷத்துக்கு என்ன பண்ணலாங்க, தொடர்ந்து வாரம் வாரம் கிளாஸ் வச்சா அத்தனை கிளாஸஸ் பார்க்கலாம். சரி, அவ்வளோ விஷயங்களை தேவன் வந்து என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அதில் அடக்கி வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு, அவரை குறித்து தான் என்ன பண்ண போகிறாங்க. க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னா எல்லாம் சிரிக்கிறீங்க, தலையாட்டுறீங்க, அப்படியா? மேபி இவ்வளோ நாள் அப்படி இருந்திருக்கலாம், இனிமேல் என்னங்க? ஆமாம், இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ணுறோன்னா இந்த ஒரு பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாடத்தோட தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எதிராளி ஆகிய பிசாசானவன், யுவர் அட்வர்சரி தி சாட்டன் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழாக என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பாடத்தை பார்க்க போகிறோம். நம்ம சாத்தான் அப்படின்னு சொன்னாவே நிறைய விஷயங்களை நம்ம என்ன பண்ணியிருப்போங்க, கேள்விப்பட்டிருப்போம், கரெக்டுங்களா? நிறைய பேர் நிறைய விதங்களாக சின்ன வயசுலேருந்து நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருப்போம். அது எல்லாமே கரெக்டா அப்படின்றத இன்னைக்கு என்ன பண்ணிடலாம்னா வேத வசனத்தோட மேட்ச் பண்ணி என்ன பண்ணலாம்னா இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா சாத்தான் நம்மளுடைய எதிரியா? ஏன்னா சப்ஜெக்ட் டைட்டில் எப்படி இருக்கு? ஆமாம், நம்மளுடைய அப்போஸ்தலர் பேதுரு சொல்றாரு, படிச்சிடலாம் பாருங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அவங்க பேதுரு எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள் அப்படின்றாரு. அப்படின்னா என்ன சொல்ல வராருங்க? யார் என்ன சொன்னாலும் என்ன பண்ணிடக்கூடாது,
நம்பிடக்கூடாது. இப்போ நாங்களே ஏதாவது ஒன்று சொன்னோன்னா கூட நீங்கள் என்ன பண்ணணும், அதை ஆராய்ஞ்சு பார்க்கணும், வேத வசனத்தோடு அதை ஒப்பிட்டு பார்த்து கரெக்டாக தான் இருக்கா அப்படின்றத என்ன பண்ணணும்னா நீங்கள் பார்க்கணும். அதுக்கு தான் அங்கே சொல்கிறாரு, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கெர்ஜிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலான்னு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, தேடிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பேதுருவை என்ன ஒரு டைட்டில் கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நம்மளுடைய எதிரி யாருங்க, பிசாசு, சாத்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். அப்படின்னா இந்த சாத்தான் எப்படி இருப்பான்? ஏன்னா நம்ம நிறைய பிக்சர்ஸ்லாம் இருக்கும், கரெக்டுங்களா? சில பிக்சர்ஸ் நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க. ஏன்னா இந்த மாதிரியே என்ன பண்ணிட்டாங்க, சின்ன வயசுலேருந்தே நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க, கரெக்டுங்களா? சாத்தான் அப்படின்னாவே 2 கொம்பு இருக்கும், கரெக்டுங்களா? கேள்விப்பட்டிருக்கோமா? சாத்தான் சொன்னாவே கண்டிப்பாக 2 கொம்பு இருக்கும். சில ஃபோட்டோஸ்லாம் என்ன பண்ணவே முடியாது, நம்மளால் பார்க்கவே முடியாது, கொடூரமாக சித்தரித்து வச்சுட்டாங்க. நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்து கதை சொல்லும் போது கூட எப்படி தான் சொல்லியிருப்பாங்க, ஆமாம் ரொம்ப பயங்கரமானவன் அப்படின்னு தான் சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஏன்னா குழந்தைங்கள்லாம் ஃபோட்டோஸை பார்க்க கூட முடியாது, அந்த அளவுக்கு தான் சாத்தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துட்டாங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2 கொம்போடு எதுவும் இருக்கும், வால் ஒன்று கண்டிப்பாக இருக்கும், கரெக்டுங்களா? நம்மளே நிறைய இடத்துல இந்த ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் பார்க்கும்போது கூட பார்த்தீங்கன்னா ஒரு மிருகத்தை போல் என்னங்க வால் இருக்கும், அதேமாரி ஒரு நீட்டமான ஒரு ட்ரெஸ் ஒன்று போட்டுட்ருப்பான், இல்லைனா ஒன்று கண்ணு பார்த்தாவே ரொம்ப பயமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் என்ன பண்ணிட்டாங்க, நம்மளோட கூட இருக்கிறவங்க தான் மனுக்குலம் என்ன பண்ணிட்டாங்க. ஸோ இப்படிலாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சித்தரித்து அங்கே வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இது கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் இப்படிலாம் நம்பிக்கையில் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, மற்ற மதத்தில் இருக்கிறவங்களும் என்ன ஒரு நம்பிக்கையில் தான் இருக்கிறாங்க. ஆமாம், சாத்தான் சொன்னாவே ரொம்ப பயங்கரமானவங்க தான் அப்படின்ற ஒரு பிக்சர், அந்த ஒரு ஃபோட்டோ தான் அவங்களுக்கு என்ன ஆகும்னா உடனே மைண்டில் அங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நிஜமாவே நம்ம இவ்வளோ நாள் கற்பனையில் நினச்சிட்டு இருந்தோம்ல, ஸோ சாத்தான் இப்படி தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, நிஜமாவே அவன் அப்படி தான் இருப்பானா, அவனோட பேக்ரவுண்ட் என்ன, அவன் எங்கேருந்து வந்திருக்கான், அவன் என்ன பண்ணிட்டுருக்கிறான் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் குறித்து என்ன பண்ண போகிறோன்னா வேத வசனத்தோடு இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா பார்க்க போகிறோம். ஸோ சாத்தானுடைய ஸ்டார்டிங் எங்கே இருந்தது, அவனுடைய தொடக்கம் என்ன, அவனுக்கு ஏதாவது முடிவு இருக்கா? ஏன்னா இப்போ நம்ம பிதாவாகிய தேவன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அவருக்கு ஆரம்பம் இருக்கா? இல்லை, அவருக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை. நம்ம ட்ரினிட்டி கிளாஸில் தெளிவாக பார்த்துட்டோம். இயேசு கிறிஸ்துவுக்கு ஆரம்பம் இருக்குது, சிருஷ்டிக்கப்பட்டவர் அப்படின்னு வசனம் இருக்குது, கரெக்டுங்களா? அவருக்கு ஆரம்பம் இருக்குது. இப்போ என்ன நிலைமையில் இருக்கிறாருங்க, பிதாவாகிய அவரோட நிலைமையில் இப்போ இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அதே மாதிரி சாத்தான் அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு ஏதாவது ஆரம்பம் இருக்கா, அவனுக்கு ஏதாவது முடிவு இருக்கா? அவனுடைய ஃபுல் ஹிஸ்ட்ரியை தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அவனை குறித்தும் அவனுடைய தந்திரங்களை குறித்தும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் அவனை என்ன பண்ண முடியுங்க, அவனை ஜெயிக்க முடியும். அவனை பற்றி ஒன்றுமே தெரியாமல் நம்ம என்ன பண்ணிட முடியாது, சும்மாவே சொல்லிக்கிட்டே என்ன பண்ணிகிட்டு இருக்க முடியாது, பாட்டு பாடிக்கிட்டே இருக்க முடியாது, நாங்கள் ஜெயிச்சிருவோம் கரெக்டு. அப்போ அவன் யார், என்ன, அவனுடைய தந்திரங்கள் என்ன, எல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அவனை நம்ம என்ன பண்ண முடியும்னா ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அப்படின்னா உலக பிரகாரமாகவே என்ன ஒரு வழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ராஜா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அவருடைய காலம் முடிய போது அவருக்கு அடுத்தது இன்னொரு ராஜா வராருன்னு வச்சுக்கோங்க, புதுசாக ஒரு ராஜா உள்ள வரப்போறாரு, அரியணையில் ஏற போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னாவே, இந்த பழைய ராஜா புது ராஜாக்கு என்னென்னலாம் சொல்லி கொடுப்பாருங்க. ஆமாம், எல்லா விஷயங்களையுமே இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததில்ல, அது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாருங்க, அந்த புதுசாக வர ராஜாவுக்கு என்ன பண்ணுவாருன்னா அங்கே சொல்லி கொடுப்பார். அப்படி சொல்லி கொடுத்தாதான் அந்த புதுசாக வர ராஜா என்ன பண்ண முடியுங்க, ஆமாம் ஒழுங்காக அங்கே அரசாட்சியே பண்ண முடியும், கரெக்டுங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு தாவீது சாலமோன் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. சாலமோன் ராஜா ஆகிறதுக்கு முன்னாடியே தாவீது என்ன பண்ணாருங்க, எல்லா விஷயத்தையுமே அங்கே சொல்லி கொடுத்தாரு, கரெக்டுங்களா? ஏன்னா சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுப்பாங்க, கரெக்டுங்களா? சொல்லி கொடுத்து தான் அங்கே எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே ராஜாவாக அங்கே உட்கார வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இப்போ கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ராஜாவாக ஆகணும் அப்படின்னா என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும், சட்டம் தெரியணும், அதான் எஜுகேஷன் ஃபஸ்ட்டு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா எஜுகேஷன், படிப்பு, கல்வி, அதெல்லாம் என்னங்க கண்டிப்பாக அங்கே தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்புறம் என்னங்க அரசாட்சி, ஓகேங்களா, ரூலிங், ஓகேங்களா, அதை குறித்ததான விஷயங்கள் எல்லாமே அந்த புதுசாக வர ராஜாவுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அப்புறம் பாலிட்டிக்ஸ், அரசியல் என்ன பண்ணுவாங்க அந்த புதுசாக வரவருக்கு சொல்லி கொடுப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தோன்னா பொருளாதாரம், ஃபினான்ஸு, இப்போல்லாம் கூட ஜிடிபி அப்படிலாம் நம்ம பேசுவோம், கரெக்டுங்களா? அப்படின்னா என்னங்க, ஸோ இப்போ நிலைமை என்ன இருக்குது, இந்த தேசத்தில்
என்ன நிலைமையில இருந்துட்டு இருக்கு, டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாமா கம்மி பண்ணலாமா, பொருளாதாரம் என்ன நிலைமையில இருக்கு அப்படின்றதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அங்கே சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதேமாரி வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு நாட்டோடைய பவுண்ட்ரி எல்லைகள் இருக்குல்ல, அதை கூட என்ன பண்ணுவாங்க அடுத்த ராஜா வரட்டும் இதெல்லாம் என்னங்க நம்மளுடைய எல்லை, நார்த் சைடில் சவுத் சைடில் இதெல்லாம் இது வரைக்கும் நம்மளுடைய பவுண்ட்ரி அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் கூட அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே சொல்லிக் கொடுப்பாங்க. அடுத்தது என்ன அப்படின்னா வரலாறு சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்க யார், அவங்களோட அம்மா அப்பா யார், அவங்களுடைய தாத்தா பாட்டி யார், அவங்களுடைய அந்த ராஜ வம்சத்தை குறித்து எல்லா வரலாறையுமே என்ன பண்ணுவாங்க அந்த புதுசாக வர ராஜாக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே சொல்லிக் கொடுப்பாங்க. ஏன்னா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் அவருக்கு என்னவா இருக்குங்க அந்த ஒரு ரூலிங் பண்ணுறதுக்கு அங்கே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதேமாரி அந்த ஒரு தேசத்தில் இருக்க மதங்கள், நிறைய மதங்கள் இருக்குன்னு வச்சுக்கலாம் அந்த தேசத்தில். அப்போ எல்லா மதத்தை குறித்தும் அந்த ஒரு புதுசாக வர ராஜாவுக்கு என்ன ஆகணுங்க ஒரு ஐடியா இருக்கணும். கரெக்டுங்களா? அவங்களுடைய கொள்கைகள் என்ன, அவங்களுடைய நம்பிக்கைகள் என்ன, எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதை குறித்தும் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே சொல்லி கொடுப்பாங்க. அப்புறம் மந்திரிகள், இதுக்கு முன்னாடி யார் மந்திரியாக இருந்தா, இப்போ யார் மந்திரியாக இருந்துட்டு இருக்கிறா, இப்போ இருக்க மந்திரிகள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் யார் ஸ்பெஷலிஸ்ட்டு, யாரை எந்த இடத்துல உட்கார வச்சா யார் நல்லா வேலை செய்வாங்க. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் கூட என்ன பண்ணுவாங்க அங்கே அந்த புதுசாக வரவருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இவ்வளோத்தையும் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இவர் ராஜாவாக வரார் அப்படின்னா அவரால் ஒழுங்காக அரசாட்சி பண்ண முடியுமா முடியாதா? பண்ண முடியுமா இவ்வளோத்தையும் கற்றுக்கிட்டு? ஆனால் இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாதான், இதெல்லாம் தேவைதான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் இதோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாதான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோன்னா அவரால் அந்த ஒரு அரசாட்சியை அவர் அழகாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அவருடைய எதிரிகள். ஓகேங்களா? ஏன்னா இவர் போய் அங்கே போய் அரண்மனையில் உட்கார்றாரு அப்படின்னும் போது உடனே யாராவது போருக்கு வந்துட்டாங்கன்னா அன்னையோட அவ்வளோதான். புரியுதுங்களா? ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அந்த தேசத்தோடைய எதிரிகளை குறித்து, நார்த் சைடில் யார் இருக்கா, சவுத் சைடில் யார் இருக்கா, எப்படி அவங்க வருவாங்க, அவங்களுடைய பலம் என்ன, அவங்க எப்படிலாம் சண்டை போடுவாங்க, குதிரை படை வச்சுருக்காங்களா, யானை படை வச்சுருக்கிறாங்களா, ஸோ அவங்களோட பலம் பலவீனங்கள், அதில் அவங்க எதில் எக்ஸ்பர்ட்டு எதில் வீக்கு, போன வாட்டி அவங்கள எப்படி தோக்கடிச்சோம், இன்னுமே அவங்கள போனால் எப்படி தோக்கடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எதிரிகளை குறித்து ஒரு முழுமையான ஒரு விஷயத்தை என்ன பண்ணணும் அந்த ஒரு ராஜா அங்கே கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதை அவர் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே வந்தால் தான் அங்கே என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு வெற்றிகரமான ஒரு ராஜாவாக அவரால் என்ன பண்ண முடியுங்க அங்கே அரசாள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ இந்த எக்ஸாம்பிளாக பார்த்துட்டோம். இது எதுக்கு நம்ம பார்க்கணும்? ஏன்னா நம்ம எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கோங்க? நம்மளை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறாருங்க நம்மளை அழைச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி அவருடைய எதிரியை ஜெயிச்சு அவர் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்க, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன் அப்படின்றார். அப்படின்னா அவர் எப்படி ஜெயிச்சுட்டு போய் அங்கே உட்காந்தாரோ அதே போல் நம்மளும் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக அவர் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த எதிரியை குறித்து என்ன பண்ணுறாருங்க நம்மளுக்கு முன்னாடியே அங்கே சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். ஏன்னா இப்போ நம்ம அவரோட கூட பரலோகத்தில் போய் அவரோட ஆட்சி பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு யாரை குறித்து அங்கே தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்மளுடைய எதிரி யார், அவனுடைய பலம் என்ன, அவன் எப்படிலாம் தந்திரம் யூஸ் பண்ணுவான், அவனுடைய டேக்கிள்ஸ் என்ன, அவனுடைய வல்லமைகள் என்ன, அவன் எப்படி நம்மளை டிஃபீட் பண்ணுவான், எப்படிலாம் நம்மளை தோக்கடிப்பான் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சாதான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அவனை ஜெயிக்க முடியும். தெரியல அப்படின்னா அவன் நம்மளை ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணிவிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்மளை தோக்கடிச்சுட்டு அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். நம்ம ஜெயிச்சாதான் எங்கே போக முடியும்? ஏன்னா வசனம் அதான் சொல், யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் என்ன பண்ண முடியுங்க அவரோட கூட உட்கார முடியும் சிங்காசனத்துலன்னு பார்க்குறோம். அப்போ பரலோகம் போகணுன்னாவே நம்மளுடைய எதிரியை என்ன பண்ணணுங்க அங்கே ஜெயிக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த எதிரியை குறித்ததான நிறைய விஷயங்கள் என்ன பண்ணலாம் இன்னைக்கு படிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா கேள்விகள் மூலியமாக என்ன பண்ணலாங்க ஒரு விஷயமா நம்ம உள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா யார் இவன்? நம்ம சாத்தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறோமே, இந்த சாத்தான் அப்படின்றவன் யாரு? அடுத்தது யாரால இவன் உருவாக்கப்பட்டான்? ஓகேங்களா? யாரால இவன் உருவாக்கப்பட்டான், இவனோட ஆரிஜின் என்ன? அடுத்தது வந்து பார்த்தோம்னா எப்படி உருவாக்கப்பட்டான்?
உருவாக்கப்பட்டான் அப்படின்னா எப்படி அவன் உருவாக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம ஒரு சின்னதாக இந்த ஒரு மைக்கோ ஒரு லேப்டாப்போ பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. பண்ணும் போதே ஒரு டிஃபெக்டிவ் ப்ராடக்டாக பண்ணுவாங்களா? நல்லா வேலை செய்யணுன்ட்டு தான் என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ராடக்டை பில் பண்ணுவாங்க. கரெக்டுங்களா? அப்போ சாத்தானை உருவாக்கும் போதே அவன் டிஃபெக்டிவ் ப்ராடக்டை உருவாக்கிட்டாங்களா? புரியுதுங்க? அதுக்கு தான் அவன் எப்படி உருவாக்கப்பட்டான் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் என்ன பண்ணணுங்க, நம்ம அங்கே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதேமாரி அடுத்தது பார்த்தா எப்படி சாத்தானாக மாறினான், அவன் எப்படி சாத்தானாக மாறுறான் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்க்க போகிறோம். அடுத்தது பார்த்தோன்னா அவனுடைய தந்திரம் என்ன, அவனுடைய டாக்டிக்ஸ், எப்படிலாம் தந்திரம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவான், நம்மளை ஏமாற்றுவான் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக ரொம்ப முக்கியமாக நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். அதேமாரி கடைசியாக என்னன்னா அவனுடைய முடிவு என்ன. ஏன்னா ரொம்ப காலமாக அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், இருந்துட்டு இருக்கிறான். அப்போ அவனுடைய முடிவு என்ன, அது எப்போ நடக்க போகுது அப்படின்றத குறித்தும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ மொத்தம் 6 கேள்விகள், 6 கேள்விகளையும் இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வேத வசன ஆதாரத்தோடு என்ன பண்ணலாம்னா அங்கே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேள்விக்குள்ளே போகலாம். யார் இவன்? வேத வசனத்துலேருந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். சாத்தானை குறித்து வேதத்தில் எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கா? யோபு புஸ்தகத்தில். ஓகே, வேற எங்கேயாவது இருக்குங்களா? திருடன் ஆனபடியால். ஓகே, வேற ஏதாவது இருக்குங்களா? அவன் யார்? தந்திரமுள்ளவன். ஆதியாகமத்தில். ஓகே, வந்திருக்கான். கரெக்டு. இப்போ என்ன கேள்வினா யார் இவன் அப்படின்றத என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். படிக்கலாம் பாருங்க. எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, நீ தீருவின் அதிபதியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உன் இருதயம் மேட்டிமை கொண்டு, நான் தேவன், நான் சமுத்திரத்தின் நடுவே தேவாசனத்தில் வீற்றிருக்கிறேன் என்று நீ சொல்லி, உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல் ஆக்கினாலும் நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்ல. ஓகேங்களா? இப்போ நம்ம எந்த புஸ்தகத்துக்குள்ள போயிருக்கிறோம்? எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்துக்குள்ள போயிருக்கிறோம். ஸோ அங்கே எசேக்கியேல் தீர்க்க தரிசி ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருக்கிறார். ஓகேங்களா? யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு அங்கே படிக்கலாம் பாருங்க. நீ தீருவின் அதிபதியை நோக்கி என்ன பண்றாருங்க, தீருன்னு ஒரு பட்டணம் இருக்கு, அந்த பட்டணத்தோடைய ராஜா. ஓகேங்களா? தீருவோடைய அதிபதி, அவருடைய ராஜாட்ட என்ன பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எசேக்கியேல் தீர்க்கதரிசி என்ன பண்றாருங்க, ஒரு தீர்க்க தரிசனம் அங்கே சொல்லிட்டு இருக்கிறார். அதான் சொல்றாரு என்னன்னா, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உன் இருதயம் மேட்டிமை கொண்டு. அந்த தீரு ராஜா எப்படி இருந்திருக்கிறாருங்க, ரொம்ப மேட்டிமையில இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதான் சொல்றாரு, நான் தேவன். அவனுக்கு என்ன இருந்திருக்குங்க, நான் தேவன், நான் சமுத்திரத்தின் நடுவே தேவாசனத்தில் வீற்றிருக்கிறேன் என்று சொல்றான். ஓகேங்களா? அந்த அளவுக்கு அவனுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கு, ரொம்ப மேட்டிமையான ஒரு நிலைமையில் அங்கே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ இந்த ஒரு தீரு தேசம், இந்த தீரு பட்டணம் எங்கே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த மேப்பில் இருக்கிற மாதிரி இந்த ரெட்டில் மார்க் பண்ணியிருக்காங்களா, அதுதான் என்னதுங்க, தீரு பட்டணம். அது எங்கே இருக்குது அப்படின்னா இஸ்ரேலுக்கு கொஞ்சம் மேலே லெபனான் இருக்குங்களா. இப்போலாம் நம்ம நிறைய சண்டைலாம் பார்க்கறதுனால மேப் பார்த்துருப்போம். லெபனானுடைய கீழ் பகுதியில் இருக்குது. அதுதான் தீரு சீதோன் அப்படின்லாம் நம்ம என்ன பண்ணியிருப்போம், பைபிளில் நம்ம படிச்சிருப்போம். ரொம்ப மிக பழமையான பட்டணங்கள் இதெல்லாம். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அது மத்திய திரைக்கடல் அந்த ஒரு கார்னர், அந்த ஓரத்தில் என்ன இருக்குங்க, அந்த ஒரு பட்டணம் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த பட்டணத்தோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட், இறக்குமதி ஏற்றுமதி, குட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இறக்குமதி ஏற்றுமதி, இந்த பட்டணம் வழியாக தான் எல்லா விஷயங்களையுமே அங்கே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதை துறைமுக பட்டணம்னு சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிள், சென்னையில் போர்ட் இருக்குல்ல, அங்கே எல்லா ஷிப்ஸும் வரும், அங்கேருந்து குட்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு மற்ற இடத்துக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த தீரு பட்டணம் என்னவா இருந்திருக்குன்னா ஒரு துறைமுக பட்டணமாக அங்கே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி இருந்ததுனால அந்த தீரு பட்டணத்தோடைய ராஜாக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, வசனம் என்ன சொல்லிச்சு, உன் இருதயம் மேட்டிமை கொண்டு. ஏன்னா அவருக்கு என்ன ஒரு இது ஆசைன்னா, எந்த பொருளாக இருந்தாலுமே என்னை தாண்டி தான் என்ன ஆகணும், உள்ளே போகும், இல்லைன்னா வெளியே வரும். ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு அவருடைய கண்ட்ரோல் அங்கே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்தமாரி நிறைய பொருட்கள் வந்துட்டு போயிட்டு இருக்கிறதுனால நிறைய டேக்ஸ் என்ன பண்ணாங்க
அவருக்கு கட்டிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இவருடைய செல்வாக்கு என்ன ஆகிட்டே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே வளர்ந்துக்கிட்டே இருந்தது. ஸோ இது ஜாஸ்தியாக அங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அவருக்கு பெருமை என்ன ஆயிடுச்சுங்க அங்கே வர ஆரம்பிச்சிச்சு. அதான் சார், நான் தேவன், நான் சமுத்திரத்தின் நடுவே. ஏன்னா அங்கே தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அந்த போர்ட்டு அந்த ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சமுத்திரத்தின் நடுவே தேவாசனத்தில் வீற்றிருக்கிறேன் என்று சொல்லி. ஸோ அந்த அளவுக்கு அவருடைய மனசு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு மேட்டுமைக்குள்ளாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது இவ்வளோ நேரம் யாரை குறித்து பார்த்தோம், ஆனால் யாரை குறித்து பார்க்கணுன்னு வந்தோம். ஓகேங்களா, அதையும் மறந்துடாதீங்க. தொடர்ந்து நம்ம படிக்கலாம் பாருங்க, 3 5 வசனம் வரைக்கும். இதோ தானியேலை பார்க்கிலும் நீ ஞானவான், ரகசியமானதொன்றும் உனக்கு மறைபொருள் அல்ல. ஓகேங்களா, அடுத்தது என்ன சொல்றாருங்க, அந்த தீரு ராஜாவை பார்த்து நீ தானியேலை பார்க்கிலும் ஞானவான், ரகசியமானது ஒன்றும் உனக்கு மறைபொருள் அல்ல அப்படின்றாரு. அப்படின்னா தீரு ராஜா தானியேலோட மிகப்பெரிய ஞானவானா? ஏன்னா தானியேல் எப்படி இருந்தாரு, அப்போ பாபிலோன் ராஜ்யத்திலேயே நேபுகாத்நேச்சர் என்ன பண்ணாருங்க, அவர் பாபிலோன் ராஜா பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒட்டுமொத்த உலகத்தையுமே என்ன பண்ணுறாருங்க கண்ட்ரோலில் வச்சுட்டு இருந்தார். அதில் யார் ஞானியாக இருந்தார், பெஸ்ட்டாக இருந்தார் அப்படின்னா தானியேல். அதனால தான் அந்த ஒரு ஹை பிளேஸில் என்ன பண்ணாருங்க போய் உட்கார வச்சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அந்த தானியேலோட யார் ஞானவானா, இந்த தீரு ராஜா அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் உனக்கு என்ன இல்லை அப்படின்னா ரகசியமானது ஒன்றும் உனக்கு மறைபொருள் இல்லை, எல்லா விஷயமும் உனக்கு தெரியும் அப்படின்றாரு. தொடர்ந்து படிக்கலாம் பாருங்க. நீ உன் ஞானத்தினாலும் உன் புத்தியினாலும் பொருள் சம்பாதித்து பொன்னையும் வெள்ளியையும் உன் பொக்கிஷ சாலைகளில் சேர்த்து கொண்டாய். உன் வியாபாரத்தினாலும் உன் மகா ஞானத்தினாலும் உன் பொருளை பெருக பண்ணினாய். உன் இருதயம் உன் செல்வத்தினால் மேட்டிமையாயிற்று. ஓகேங்களா, ஸோ நிறைய டேக்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அதான் சொல்றாரு, நீ உன் ஞானத்தினாலும் உன் புத்தியினாலும் பொருளை சம்பாதித்து பொன்னையும் வெள்ளியையும் பொக்கிஷங்கள் என்ன பண்ணிகிட்டே இருக்கிற, நீ சேர்த்துக்கிட்டே வர. அதான் உன் இருதயம் உன் செல்வத்தினால் மேட்டிமையாயிற்று. அப்போ அந்த ராஜா ஃபுல் ப்ரைடில் போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்க அங்கே இருந்துட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். தொடர்ந்து இந்த வசனங்கள் அப்படியே வாசிச்சுட்டே வந்தோம்னா தீரு ராஜாவை பற்றி என்ன ஆகிட்டு இருக்கோங்க அங்கே சொல்லிக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து இதில் 12ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். ஓகேங்களா, இப்போ யாரை குறித்து சொல்லிட்டு வந்து இவ்வளோ நேரம் தீரு ராஜாவை குறித்து 12ஆம் வசனத்தில் சொல்றாரு என்னன்னா, நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், ரொம்ப பெக்யூலராக என்ன பண்ணியிருக்க உன்னை செஞ்சிருக்கிறாங்க. அதேமாதிரி நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன் அப்படின்றார். ஸோ இதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தா யார் சொல்ற மாதிரியே இருக்கு. ஓகேங்களா, அப்படின்னா தேவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா தீரு ராஜாவும் எப்படிதான் இருந்திருக்கிறாரு, அந்த மோசமான குணலட்சணங்கள் எல்லாமே இருந்திருக்கு. கம்பேர் பண்ணும்போது என்ன பண்றாருன்னா சாத்தானோட குணலட்சணத்தோடு அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னா அங்கே கம்பேர் பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதாங்க சொல்லும் போது பூரண அழகுள்ளவன் யாருங்க. ஆனால் ஃபோட்டோஸ்லாம் நம்ம எப்படி பார்த்தோம், நம்மளுடைய கற்பனை எப்படி இருக்கும், சாத்தான் அப்படின்னு சொன்னாவே 2 கொம்பு வந்துடும், கரெக்டுங்களா. ஆனால் அவன் எப்படி இருந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம், பூரண அழகுள்ளவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். யாருமே என்ன பண்ண முடியாதுங்க அதை குறிச்செல்லாம் தெரிஞ்சுக்காத அளவுக்கு அவன் என்ன பண்ணியிருக்கிறான்னா அவன் ரொம்ப ஞானமாக அவன் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே இருந்திருக்கிறான். ஏன்னா யாருக்கா தெரியுமா இவன் இவ்வளோ பூர்ண அழகாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கா தெரியுங்களா? இது வரைக்கும் சாத்தான்னு சொன்னாவே என்னதான் நம்மளுக்கு ஞாபகம் வரும், புரியுதுங்களா? ஆனால் அந்த அளவுக்கு அழகுள்ளவனாக இருந்திருக்கான். இப்போ திடீர்னு வானத்துலேருந்து அவன் இறங்கி வந்தால் கூட தேவனே இறங்கி வந்துட்டாருன்னு என்ன பண்ணுவாங்க, நம்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பூர்ண அழகுள்ளவனா அவன் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா அங்கே இருந்திருக்கிறான். தொடர்ந்து 13ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். யாரு தேவன் அழகா இங்க என்ன பண்ணிட்டாருங்க லிங்க் பண்ணிட்டாரு. இவ்வளவு நேரம் சொல்லும் போது யாரை சொல்லிக்கிட்டே வந்தாரு, தீருன்னு ஒரு பட்டணம் இருந்தது, அதில் ராஜா ஒருத்தர் இருந்தார், அவர் ரொம்ப மேட்டுமைக்குள்ளாக இருந்தார்னு அவர் கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் அப்படியே சொல்லிக்கிட்டே வந்துட்டு இங்கே அழகாக லிங்க் கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். அப்படின்னா ஏதேனில் யார் தான் இருந்தா, நம்மளுக்கு தெரிஞ்ச ஆதாம், ஏவாள், அப்புறம் சாத்தான் தான், கரெக்டுங்களா? ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாரு, நீ எங்கே இருந்திருக்க, தோட்டத்தில், ஏதேன் தோட்டத்தில் இருந்திருக்க அப்படின்னு சொல்றாரு. தொடர்ந்து படிக்கலாம் சிஸ்டர். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், யஸ்பி,
இந்திர நீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் ஓகேங்களா, சகலவித ரத்தினங்கள், 9 விதமான ரத்தினங்கள் அங்க என்ன பண்றாருங்க, அங்க சொல்றாரு. ஏன்னா இது எல்லாம் என்ன ஆயிட்டு இருந்துதான், சாத்தான் அங்க சுத்திட்டு இருந்தது. புகழ்பெற்ற ஒரு படைப்பாக, ரொம்ப மகிமை வாய்ந்த ஒரு படைப்பாக அங்க அவர் என்ன பண்ணியிருக்கிறாருங்க, சாத்தான் அங்க இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். தொடர்ந்து படிக்கலாம். முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருந்தது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகரசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. ஓகேங்களா, அப்படின்னா என்ன சொல்றாருங்க, நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் என்ன சொல்றாரு, உன் மேலவாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. அப்படின்னா அவர் படைக்கப்படும் போது அங்க என்ன இருந்திருக்கு, ஒரு பெரிய கிரேட் மியூசிக் கான்சர்ட்டே நடந்திருக்கு. கரெக்டுங்களா, ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான இசை கச்சேரி நிகழ்ச்சி என்ன இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்பாக அங்கே இருந்திருக்கிற 9 விதமான கற்கள் இவரை சுத்திட்டு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆனால் அங்கே சொல்லும் போது தான் அங்கே அழகாக நம்மளுக்கு ஒரு க்ளூ கொடுத்துட்டார். இவன் எங்க இருந்திருக்கிறான் அப்படின்னா தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன் அப்படின்னு சொல்லி. இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்புக்கு ஏதேன் தோட்டத்தில் என்ன வேலை? ஏன்னா இவர் ரொம்ப ஒரு மேலான ஒரு இடத்துல படைக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் இப்போ எங்க இருக்கிறாருன்றாரு, ஏதேன் தோட்டத்தில் அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது ஏதேன் தோட்டத்தில் இவருக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, தேவன் என்ன பண்ணியிருக்கிறார், ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வேலைக்காக பூமிக்கு இங்கே அனுப்பிச்சிருக்கிறார். ஏதேன் தோட்டத்துக்கு அங்கே அனுப்பிச்சு வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது என்ன வேலைன்னா அடுத்த வசனம் வாசிக்கலாம் பாருங்க. காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப். எதுக்காக? அந்த இம்பார்ட்டண்டான ஒர்க் என்னங்க? ஆமா, அங்க ஆதாம் ஏவாள் மனுக்குலம் இருக்கு. அதை காப்பாற்றுறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப். கேரூப்னா கேராபீன்கள் சேராபீன்கள்லாம் நம்ம படிச்சிருப்போம். நார்மல் தூதர்களோட இவங்களாம் என்னங்க, ஒரு ஹை ஸ்பெஷல், கரெக்டுங்களா, ஒரு ஹையர் கிரேட்ல இருக்கிற தேவ தூதர்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரூபாக இவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா அங்க இருந்திருக்கிறார். தொடர்ந்து படிக்கலாம். தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன், அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். ஓகேங்களா, ஸோ இவருடைய நிலைமையே என்னன்னா ரொம்ப ஒரு மேலான ஒரு நிலைமையில தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அங்கே வச்சிருக்கிறார். ஒரு கேருபாக, ஒரு மிகப்பெரிய ஒரு படைப்பாக என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அங்கே இருந்திருக்கிறார். ஆனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இவர் எங்க அனுப்பிச்சிட்டாங்க, ஏதேன் தோட்டத்தில் மனுஷர்களை பாதுகாக்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அங்கே அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாருங்க, ஆதாமியும் ஏவாளையும் பாதுகாக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டாங்க, பாவம் பூமியில வரத்துக்கு இவரே என்ன ஆயிட்டாருங்க, ஒரு மாபெரும் காரணராக அங்கே ஆயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படின்னா யார் இவன் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணோங்க, ஒரு கேள்வியோட நம்ம ஆரம்பித்தோம். அப்படின்னா என்னென்ன குணாதிசயங்கள்லாம் இவர்கிட்ட இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தீரு ராஜாவோட என்ன பண்ணார், அங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசி கம்பேர் பண்ணி அங்கே சொன்னார். அப்போ மேட்டிமை கொண்டவனாக அங்கே இருந்திருக்கிறாரு. அப்புறம் யாருங்க, ரொம்ப ஞானவான், ஞானத்தால் நிறைந்தவன், தானியேலை பார்க்கிலும் நீ ஞானவான், யாருங்க, சாத்தான். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பூரண அழகுள்ளவன், கரெக்டுங்களா, 2 கொம்பு, ரொம்ப பயங்கரமான மூஞ்சி, அதெல்லாம் எதுவுமே இருக்காது. எப்படி இருந்திருக்கிறாருங்க, பூரண அழகுள்ளவனாக அங்கே இருந்திருக்கா. இந்த ஒரு அடையாளத்தை கூட சாத்தான் மறைச்சிட்டான். பாருங்களேன் எந்த அளவுக்கு ஒரு ஞானவான், புரியுதுங்களா? ஏன்னா அவனை சாத்தான் சொன்னாவே நம்மளுக்கு எல்லாமே நெகட்டிவாக தான் தோணும். ஆனால் அவன் படைக்கப்படும் போது எப்படி இருந்திருக்கிறாங்க, பூரண அழகுள்ளவனா இருந்திருக்கிறான். இன்னொரு விஷயம் என்னன்னா நல்லவனா இருந்திருக்கிறான். எப்ப படைக்கப்படும் போது அதான் பார்க்குறோம், அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப். அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப் அப்படின்னா படைக்கப்பட்ட நிலைமை எப்படிங்க, ஒரு மேலான ஒரு ஸ்தானத்தில் இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது அவர் ரொம்ப நல்லவராக அவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா அங்கே தேவனுடைய பர்வதத்தில் அங்கே வீட்டு இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போனா ஸ்டார்டிங்கில் சாத்தான்னு கூட அவர் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது, கூப்பிட முடியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்தானத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இந்த சாத்தான் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அங்கே இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போனா யார் இவன் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு அழகாக என்ன பண்ணுறாருன்னா இந்த எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் முதல் அந்த 12-13 வசனங்களில் நம்மளுக்கு அழகாக நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அவனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரியுது. அதில் இன்னொரு பாயிண்ட் கூட இருக்கு. அங்கே என்ன சொன்னா, நான் தேவன், நான் சமுத்திரத்தின் நடுவே தேவாசனத்தில் வீற்றிருக்கிறேன் என்று சொன்னி அப்படின்னார். அப்படின்னா சமுத்திரத்தின் நடுவில் நாங்கள் வீற்றிருக்கிறேன், நான் தான் தேவன் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா சமுத்திரத்தை நம்ம எதுக்கு ஒப்பிட்டு பார்ப்போம், நம்ம நிறைய பேசிக் சப்ஜெக்ட்ஸ் முன்னாடி கேட்டிருக்கோம், கரெக்டுங்களா? சமுத்திரத்தை எதுக்கு ஒப்பிடுவோம்,
இன்னும் கேட்குன்னா தண்ணி எதுக்கு ஒப்பிட்டு பேசும்? ஸ்கிரிப்ட் எல்லாம் படிச்சிருந்தா அப்படின்னா என்னங்க? நம்ம வசனம் பார்த்துருப்போம், சமுத்திரம் இல்லைன்னா தண்ணீர் அப்படின்னு சொல்லாம அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரரும். வெளிப்படுத்தல் 17-15 நம்ம பார்த்துருப்போம், கரெக்டுங்களா? அதுதான் அவன் சொல்றான், இந்த ஜனங்கள் மத்தியில நான் நடுவில் உட்காந்து என்ன பண்ணி ஒரு தேவனை போல ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்றான். இப்போ அதுதான் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், ஒட்டுமொத்த உலகத்தையுமே அவனோட கண்ட்ரோல் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னா அங்க வச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்தது யாரால் உருவாக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ இவனோட ஆரிஜின் எங்க, இவனோட தோற்றம் எங்க இருந்திருக்கு? ஏன்னா வசனம் நம்மளுக்கு கிளியரா சொல்லிச்சு, நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் அப்படின்னு சொல்லிட்டார். அப்படின்னா இவன் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான், புரியுதுங்களா? அவனுக்கு ஒரு ஸ்டார்ட் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறோம். அப்படின்னா யார் சிருஷ்டித்திருப்பாரு? நீங்களும் பேசுனீங்கன்னா யாரு? ரெண்டே ஆப்ஷன் தான். யாருங்க? ஒன்று பிதாவாகிய தேவன், இன்னொன்று ஆமாம் அவருடைய குமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் தான் கண்டிப்பாக படைச்சிருக்கணும். நம்ம ட்ரினிட்டி சப்ஜெக்ட் கிளியராக பார்த்துட்டோம். ரெண்டு பேரும் வேற வேற நபர்கள், பர்சனாலிட்டி பார்த்துட்டோம். இப்போ ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் தான் என்ன பண்ணியிருக்கணுங்க, இந்த சாத்தானை அங்கே படைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ யார் படைச்சாங்க அப்படின்னா வாசிக்கலாம். கொலோசியர் 1:15 மற்றும் 16 அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஓகேங்களா? இப்போ இங்கே யாரையோ ஒருத்தர் குறித்து என்ன ஆயிட்டு இருக்குங்க, சொல்லப்பட்டிருக்கு, கரெக்டுங்களா? அவர் அதிரிசனமான தேவனுடைய தற்சுரூபம். யாரை குறித்து பேசிட்டு இருக்கிறாரு? இயேசு கிறிஸ்து. எப்படி நம்ம கிளியரா சொல்லலாம்னா, அத்தரிசனமான தேவன் யாரு? அத்தரிசனம்னா என்னங்க? தரிசனம்னா பார்க்க முடியும், அத்தரிசனம்னா பார்க்க முடியாத தேவனுடைய தற்சுரூபம், இமேஜ் யாருங்க? அதான் அந்த அவர். ஓகேங்களா? அவர் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். எல்லா சிருஷ்டிகளுக்கும் ஃபர்ஸ்ட் யாருங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதான் அடுத்ததுல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. யாருக்குள்? யாருக்குள்? இயேசு கிறிஸ்துவுக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும், பரலோகத்துல என்னென்னலாம் இருக்கு நம்மளுக்கு தெரியாது, போய் பார்த்தா தேவதூதர்கள், சேராபீன்கள், கேராபீன்கள்லாம் நம்ம சொல்றோம்ல. ஸோ இந்த மாதிரி என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே சொல்றாரு. பூலோகத்தில் உள்ளவைகளும், மனுஷர்கள், மிருகங்கள், இன்னும் என்னென்னலாம் நம்ம பார்க்குறோமோ, காணப்படுகிறவைகள், காணப்படாதவைகள், காணப்படாதவைகளும் இருக்கு. இப்போ காத்தெல்லாம் பார்க்க முடியுமா? அதுமாதிரி நிறைய படைப்புகள் இருக்கு. சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்ப அவருக்காக தான், இயேசு கிறிஸ்துக்காகவும் அவருக்கென்றும் தான் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா எல்லாமே உருவாக்கப்பட்டிருக்கு. அப்ப A to Z எல்லா படைப்புகளுமே யார் தான் படைச்சிருக்கா? ஆமா, இயேசு கிறிஸ்து தான் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அங்கே படிச்சிருக்கா. அது தேவன் என்ன பண்ணிட்டாருங்க, ஃபுல் பெர்மிஷன் அங்கே என்ன பண்ணிட்டாருன்னா அங்கே கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ எல்லாமே அவர் தான் படைச்சிருக்கிறார். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். யோவான் 1:3 சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. ஓகேங்களா? சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. எல்லாமே இயேசு கிறிஸ்து மூலமாக தான் அங்கே என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா அங்கே உண்டாக்கப்பட்டிருக்குது. அதான் நம்ம இங்கிலீஷில் கூட பார்க்கலாம், ஆல் திங்ஸ் were மேட் பை ஹிம் and without him was not nothing. ஓகே, எதுவுமே என்னங்க அவர் இல்லாம அங்க உருவாக்கப்படவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். எபிரேயர் 1:2 பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். ஓகேங்களா? பூர்வ காலங்கள், பழைய காலத்துக்கு போயிட்டாரு. ஓகேங்களா? பூர்வ காலங்களிலும் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாகவும்
பிதாக்கள் மூலமாகவும் என்ன பண்ணாருங்க தேவன் அங்க பேசிட்டு இருந்தார். இப்ப கடைசி நாட்களில் குமாரன் மூலமாக என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்க, திருவலம் பற்றி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது இவர் சர்வத்திற்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். என்ன பண்றாருங்க, அங்க நியமிக்கிறார். இவரை கொண்டு உலகங்களை எல்லாம் உண்டாக்கி, அப்ப உலகத்தை உண்டாக்குனது கூட யாரு, எல்லாமே. அப்படின்னா தேவன் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவர் ஒரே ஒரு படைப்பு தான் பண்ணாரு. என்ன படைப்புங்க, இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவருக்கு அப்போ ஒரு பேர் இருந்தது, என்ன பேருங்க, பிரதான தூதன், கரெக்டு. வல்லமை உள்ள தூதன், லோகோஸ், ஓகேங்களா. அதுக்கப்புறம் மிகாயில், இந்த மாதிரி நிறைய பேர். ஸோ அவரை ஒருத்தரை மட்டும்தான் பிதாவாகிய தேவன் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா அங்கே உருவாக்கி இருக்கிறார். அதுக்கப்புறம் மீதி எல்லா படைப்புகளுமே யார் தான் படைச்சது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இயேசு கிறிஸ்து தான் என்ன பண்ணியிருக்கிறாருங்க அங்கே படைச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த சார்ட்டில் பார்க்கலாம். அப்போ தேவன் படைச்சது யாரை மட்டும்னா லோகோஸ். ஏன் லோகோஸ் அப்படின்னா என்ன வார்த்தை, அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ட்ரினிட்டியிலே பார்த்துருப்போம். யோவான் 1:1 பார்ப்போம்ல, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவன். அப்போ அந்த வார்த்தைன்னு இருக்குல்ல, அதோடைய கிரேக்க பதம், புதிய ஏற்பாடு எதில் எழுதப்பட்டது, கிரேக்கு. அந்த கிரேக்க பதம் தான் என்ன அப்படின்னு சொன்னா லோகோஸ் அப்படின்னு சொல்லும். ஸோ அப்படின்னா ஆதியில யார் இருந்திருக்கா, லோகோஸ் அங்கே இருந்திருக்கிறார், தேவன் அங்கே படைச்சிருக்கிறார் அப்படின்னா அவர் ஆர்கேஞ்சல், ஒரு பிரதான தூதன், மிகாயில் தூதனாக அவர் அங்கே இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அவர் அதை மட்டும்தான் தேவன் இயேசு கிறிஸ்துவ மட்டும்தான் என்ன பண்ணாருன்னா அங்கே படைச்சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவ வச்சு தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, மற்ற எல்லா படைப்புகளுமே அங்கே உண்டாக்கப்பட்டது. A to Z எல்லா விஷயங்களுமே அங்கே இயேசு கிறிஸ்து தான் படைச்சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ சாத்தானை யார் தான் படைச்சிருக்கணும், இயேசு கிறிஸ்து தான் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே படைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவ படைக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் என்ன ஒரு முறை வேணும், என்ன வேணும், அப்பா, கரெக்டுங்களா. ஏன்னா அவர் தான் படைச்சாரு, இவர் படைக்கப்பட்டவர், இவர் குமாரன், கரெக்டுங்களா. ஸோ அப்பா பிள்ளை. இப்போ இயேசு கிறிஸ்து சாத்தானை படைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அப்போ இயேசு கிறிஸ்து என்ன வேணுங்க சாத்தானுக்கு, புரியுதுங்களா, என்ன வேணும், அப்பா, கரெக்டுங்களா. ஏன்னா படைக்கப்பட்டவர் யாருங்க, சாத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்க்குறோம். இதை வசனமாகவே வாசிச்சிடலாம் பாருங்க. ஏசாயா 14:12. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. ஓகேங்களா. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, யாரையோ ஒருத்தரை குறித்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்க தீர்க்கதரிசி அங்கே பேசிட்டு இருக்கிறார். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே. அப்போ அந்த விடிவெள்ளின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் யாருடைய பையன், அதிகாலையின் மகன், கரெக்டுங்களா. அவர் தான் யாருன்னா விடிவெள்ளி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அவர் தான் என்ன ஆயிட்டாரு, வானத்திலேருந்து விழுந்துட்டாரு. ஓகேங்களா. அங்கே சாத்தானை குறித்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இதை நம்ம இங்கிலீஷில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கிளியராக நம்மளுக்கு புரியும். NASB டிரான்ஸ்லேஷனில் ஹவு யூ ஹவ் பீன் ஃபாலன் ஃப்ரம் ஹெவன், ஹோ ஸ்டார் ஆஃப் தி மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. அப்போ அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே அப்படின்னு நம்ம பார்க்குறோம்ல, அதுக்கு இங்கிலீஷில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா மார்னிங் ஸ்டார். விடிவெள்ளின்னா என்னங்க, டான் சொல்லுவாங்களா, காலையில் விடியறதுக்கும் முன்னாடி ஒரு நிலைமை, கரெக்டுங்களா. அதான் விடிவெள்ளி அப்படின்னு சொல்ல. மார்னிங் ஸ்டாராக யார் இருந்திருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சாத்தான் அங்கே இருந்திருக்கிறான். அந்த சாத்தானை படைச்சது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அதிகாலையின் மகன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அதிகாலை யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம், அதுவும் யாருங்க, அதுக்கு ஆக்சுவலாக டிரான்ஸ்லேஷன் எப்படி வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா விடிவெள்ளியின் மகனாகிய விடிவெள்ளியேன்னு வந்திருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். புரியுதுங்களா. ஏன்னா ரெண்டு பேருமே யாருன்னா விடிவெள்ளி நட்சத்திரங்கள் தான். ஓகேங்களா. ஆனால் அது டிரான்ஸ்லேஷன் நம்ம இன்னும் வசனங்கள் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. அப்போ டிரான்ஸ்லேஷன் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதிகாலையின் மகனாகிய, ஏன்னா விடிவெள்ளியின் அப்படி திருப்பி வரணுமே, எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போட்டாங்க. அப்படின்னா ரெண்டு பேருமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா விடிவெள்ளி நட்சத்திரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஒரு இடத்துல கூட இருக்கும், ஓ லூசிஃபர் சன் ஆஃப் தி மார்னிங். அப்படின்னா அந்த விடிவெள்ளி யாரு, அந்த கீழே இருந்தது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா லூசிஃபர், சாத்தானை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ படைக்கப்பட்டவர் அவங்க அப்பா யாருன்னா இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ எங்கேயாவது இயேசு கிறிஸ்துவ விடுவெளி நட்சத்திரம்னு சொல்லப்பட்டிருக்கா,
அப்படின்றதையும் என்ன பண்ணலாங்க, வேத வசனத்தோட என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ 2 பேருமே விடுவெள்ளி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எங்கேயாவது இதுக்கு வசன ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, யோபுல படிக்கலாம் 38ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கெம்பீரித்தார்களே. ஓகேங்களா, இது எந்த நேரத்தில் பேசப்பட்ட வசனம்னா, பூமி உருவாகும் போது. ஓகேங்களா, யோபுட்ட தேவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்க, அங்க பேசிட்டு இருக்கிறார். பூமியை அவங்க உருவாக்கிட்டு இருக்கும் போது, அப்பொழுது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் பன்மையில இருக்கா, எப்படி இருக்குங்க, பன்மையில இருக்கு. விடியற்காலத்து நட்சத்திரங்கள் இங்கிலீஷ்ல நம்ம எடுத்து பார்த்தோம்னா மார்னிங் ஸ்டார்ஸ். அப்ப மினிமம் 2 விடிவெள்ளி நட்சத்திரங்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இருந்திருக்கிறாங்க. ஒன்று கர்த்தராகி இயேசு கிறிஸ்து, அவர் படைச்ச இன்னொருத்தர் யாருங்க, சாத்தான். அவனுக்கும் என்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா விடிவெள்ளி நட்சத்திரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 2 பேருமே இருந்திருக்காங்க. அவங்க மட்டும் இல்லாமல் ஏகமாய் பாடி தேவ புத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்கள். பூமியை படைச்சிட்டு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து, சாத்தான் இருந்திருக்கான். அப்போ அவருக்கு என்ன பேருங்க, லூசிஃபர். லூசிஃபர் இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் யாருங்க, தேவ தூதர்கள் எல்லாருமே அங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா அங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அந்த ஒரு படைப்பை அவங்க படைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ இயேசு கிறிஸ்துவ எங்கேயாவது விடிவெள்ளி நட்சத்திரம் சொல்லியிருக்கானா, அதுக்கும் வசன வாசிச்சலாம். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமும் உள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன் என்றார். ஓகேங்களா, இங்க யாரை குறித்து பேசிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, நான் தாவீதின் வேரும் சந்ததியும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், ஈசாயினிடம் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி. யாருங்க அது, தாவீதோட சந்ததியில தான் இயேசு கிறிஸ்து வரார் அப்படின்னு அவரை குறித்து தான் அங்க சொல்றாருன்னா, பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கும் என்ன பேர் அப்படின்னா பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரம். சாத்தானுக்கு என்ன பேர் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா விடிவெள்ளி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்ன பண்ணா கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப, இயேசு கிறிஸ்து சாத்தானுக்கு என்ன வேணும், அப்பா முறை, ஏன்னா அவர் தான் அங்கே படைச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த ஒரு 6 நாள் படைப்பில் நம்ம கடைசி நாளில் யாரை படைச்சாங்க, மனுஷர்களை படித்தாங்க. அப்போ அந்த ஒரு 6 நாள் படைப்பில் அதுக்கு முன்னாடி போய் பார்த்தோன்னா யார் யாரெல்லாம் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இயேசு கிறிஸ்து இருந்திருக்கிறாரு, பிதாவாகிய தேவன், அப்புறம் இயேசு கிறிஸ்து, லூசிஃபர், தேவ தூதர்கள் எல்லாருமே என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அங்கே இருந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக அங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த ஒரு பூமியை அவங்க படைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காலப்பகுதியில் லூசிஃபர் எப்படி இருந்திருக்கிறாருன்னா ரொம்ப பர்ஃபெக்ட். ஓகேங்களா, அவர் மேலே என்ன பண்ணவே முடியாதுங்க, எந்த ஒரு குற்றத்தையுமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவர் எப்படி இருந்திருக்கிறாருன்னா பர்ஃபெக்டாக அங்கே என்ன பண்ணியிருக்கிறாருன்னா இருந்திருக்கிறார். வசனம் வாசிச்சலாம், எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். ஓகேங்களா, அப்போ என்ன சொல்கிறேன், நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி, அப்போ அது ஒரு நாள் இருந்திருக்கு, சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார். அன்னையிலேருந்து உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கும் மட்டும், அப்போ ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கிறாரு, அந்த தப்பு பண்ண வரைக்கும் உன் வழிகளில் குறையற்றவனாய் இருந்தாய். பிளேம்லெஸ்ன்னு ஒரு இங்கிலீஷில். யாருமே என்ன பண்ண முடியாதுங்க, ஒரு சின்ன ஒரு குற்றத்தை கூட லூசிஃபர் மேலே என்ன பண்ண முடியாதுன்னா அங்கே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படி இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, படைச்சவர் யாருங்க, ஆமா லோகோஸ். அவர் எப்படி இருந்திருக்கிறாருங்க, ஏன்னா அவர் ஒரு படைப்பை படைக்கிறார் அப்படின்னு சொல்லும் போதே எப்படி படைச்சிருப்பாரு நினைச்சு பாருங்க. புரியுதுங்களா, ஏன்னா ஃபர்ஸ்ட் லோகோஸ் என்ன பண்றாருங்க, ஒரு படைப்பை படைக்கிறாரு. அந்த படைப்பை எப்படி தான் படைச்சிருப்பாரு, ரொம்ப மகத்தானதா, ரொம்ப அற்புதமானதா, ரொம்ப பிரம்மாண்ட, ஒரு பெஸ்ட் கிரியேஷன் அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா அங்க உருவாக்கியிருப்பார் அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் அங்கே பார்த்தோன்னா எந்த ஒரு குற்றத்தையுமே என்ன பண்ண முடியலங்க, அங்கே லூசிஃபர் மேலே கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி, அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒருத்தராக யார் இருந்திருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே இருந்திருக்கிறார். மற்ற தேவ தூதர்களை பார்க்கலும் இவர் எப்படி இருந்திருக்கிறாருங்க, ரொம்ப மேலான ஒரு ஸ்தானத்தில் தான் படைக்கப்படும். ஏன்னா கேரூப் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்போ யாரால் உருவாக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லும் போது யார் படைச்சாங்க, ஆமாம் ரொம்ப தெளிவாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சாத்தானை உருவாக்குனது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அங்கே படைச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அடுத்தது எப்படி உருவாக்கப்பட்டான்,
ஓகேங்களா? ஏன்னா யார் உருவாக்குனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா, எப்படி உருவாக்கப்பட்டான். இப்போ ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் இயேசு கிறிஸ்து ஒரு விஷயத்தை படைக்கும் போது எப்படி பெஸ்ட்டாக பண்ணாருன்னு நம்ம ப்ராக்டிக்கலாக ஒரு எக்ஸாம்பிளாக சில விஷயங்களை பொருட்கள்லாம் நம்ம கையில் கொடுத்துட்டு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோங்க? ஏதோ ஒரு விஷயம் பண்ணி கொடுங்க அப்படின்னா எவ்வளோ பெஸ்ட்டாக நம்மளோட தாளந்துகள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி எவ்வளோ பெஸ்ட்டாக ஒரு ப்ராடக்டை என்ன பண்ணுவாங்க அங்கே எடுத்துகிட்டு வந்து வைப்போம்ல. ஸோ அதே போல தான் இயேசு கிறிஸ்து அங்கே என்ன பண்ண அவருடைய ஞானம் வல்லமை எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ராடக்டாக அவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா அங்கே உருவாக்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். படிச்சிடலாம் பாருங்கள். எசேக்கியேல் 28:13. நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், யஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. ஓகேங்களா? 9 ரத்தனம் சொல்லிட்டு பொண்ணு வேற இருக்கு. எல்லாம் என்ன ஆயிட்டு இருக்குங்க? உன்னை மூடிக்கொண்டு உள்ளது. அப்போனா 9 விதமான விலை உயர்ந்த கற்களால் மூடப்பட்டு அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா படைக்கப்பட்டிருக்கிறார். இப்போ இந்த 9 கற்கள்லாம் வச்சு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? அப்போ இதெல்லாம் எங்கேருந்து வந்திருக்குது? ஆமாம், ரிங்கு அது இது எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னா இது வேற ஒரு அர்த்தத்தை குறிக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பைபிள்லேருந்து அங்கே எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ விலை உயர்ந்த கற்களால் அவர் என்ன பண்ணப்பட்டிருக்காருன்னா உருவாக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 12 விதமான கற்களை சொல்லப்பட்டிருக்கோம், படிச்சிருப்போம் நம்ம. அப்படின்னா அந்த 12 விதமான கற்கள் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா 12 விதமான குணலட்சணங்களை அங்கே அடையாளப்படுத்த ஒரு முழுமையான ஒரு குணலட்சணத்தை அங்கே அடையாளப்படுத்துறதா இருக்கு. அப்போ சாத்தான்ட்ட எத்தனை விதமான குணலட்சணங்கள் இருந்திருக்கு? 12ல் 9 இருந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ 9 விதமான குணலட்சணத்தோடு படைக்கப்பட்டவர் தான் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சாத்தான். அவ்வளோ ஒரு மேலான ஒரு மகத்துவமான ஒரு இடத்துல தான் அவர் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். தொடர்ந்து படிக்கலாம் சிஸ்டர். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. ஓகேங்களா? அப்போ படைக்க போதும் எப்படி தான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு ட்ரம்பட் ஒரு சவுண்டை ரொம்ப சந்தோஷமா ஒரு வீட்டில் குழந்தை பிறந்துச்சுன்னா வீட்டுக்கு கூப்பிட்டு வரும்போது எப்படி கூப்பிட்டு வருவாங்க? ஒரு நியூ பார்ன் பேபியை வீடு எப்படி டெக்கரேட் பண்ணி எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு முதல் படைப்பை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே எடுத்து கூட்டி அந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு அங்கே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதிலே 12ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் சொல்லுமா நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம் அப்படின்னு சொல்லு. அப்போ விசித்திரமாக ரொம்ப பெக்யூலராக ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு ப்ராடக்டாக இவர் இருந்திருக்கிறார். கரெக்டுங்களா? இப்போ மார்க்கெட்டில் போயிட்டு ஏதாவது ஒரு விஷயம் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? தேடி ஆராய்ச்சி என்ன பண்ணுவாங்க? ஆமாம், நம்மளுக்கு ஏதாவது ஒன்று எதிர்பார்த்துட்டே போவாங்க. இல்லவே இல்லை. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நகை கடைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே போயிட்டு எனக்கு இந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி வேணும்னு கேட்டுகிட்டே இருக்கேன். அவனும் எல்லாத்தையும் எடுத்து காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு எதுவுமே பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம்? கஸ்டமைஸ் பண்ண ஆரம்பிச்சோம். எனக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணி அந்த மாதிரி என்ன பண்ணு, புரியுதுங்களா? அவர் என்ன சொல்ல, இந்த மாதிரி இல்லவே இல்லைங்க, இல்லை எனக்கு செஞ்சு கொடு, ரொம்ப பெக்யூலராக ஸ்பெஷலாக என்ன பண்ணுவோம் கேட்டு வாங்கல. அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி செஞ்சவர் தான் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சாத்தான், லூசிஃபர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். இந்த முத்திரை மோதிரத்தை குறித்து நம்ம நிறைய இடத்துல பைபிளில் படிச்சிருப்போம். ஏதாவது ஞாபகம் இருக்குங்களா? எங்க? ஆமாம், ராஜாக்களுடைய இடத்துல அவங்களுடைய வரலாறுலாம் படிக்கும் போது இருக்கும். எஸ்தர் ஸ்டோரி படிச்சிருக்கோமா? அதில் அகாஸ்வேரு ராஜா என்ன பண்ணுவாருங்க, அவரோட முத்திரை மோதிரத்தை கழட்டி யார்கிட்ட கொடுப்பாரு? ஆமான்கிட்ட கொடுத்துருவாரு. ஏன்னா ஆமான் சில விஷயங்கள்லாம் பண்ணணும்னு கேட்கும் போது இந்தப்பா நீ எடுத்து என்ன பண்ணிக்கோ, நீ உனக்கு எட்ட மாதிரி என்ன பண்ணிக்கோ, உன் இஷ்டத்துக்கு நீ ரூல் பாஸ் பண்ணிக்கோ அப்படின்னு அவரும் எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணிவிடுவார், அங்கே பெரிய பிரச்சனைலாம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போவார். அப்படின்னா அந்த மோதிரத்தில் என்ன இருக்குன்னா அவ்வளோ பவர், அத்தாரிட்டி. அந்த முத்திரை மோதிரத்தில் அப்படி சீல் வச்சுட்டாங்கன்னா முடிஞ்சது, மாற்றவே முடியாது. நம்ம எஸ்தர் ஸ்டோரியிலே பார்த்துருப்போம் எவ்வளவோ. யோசிப்பது கரெக்டுங்களா? ஸோ அப்போ ராஜாக்களுடைய ஒரு விஷயம் அது சொல்லிட்டாங்க, அது சீல் போட்டுட்டாங்க அப்படின்னாவே என்னங்க, அதை மாற்றவே முடியாது. அந்த அளவுக்கு பவரு, அத்தாரிட்டி. அதுதாங்க சொல்ல, நீ விசித்திரமாக செய்யப்பட்ட முத்திரை மோதிரம்னா அந்த அளவுக்கு அத்தாரிட்டி, பவர் யாருக்கு இருந்திருக்கு? அங்கே லூசிஃபருக்கு அங்கே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நீ ஞானத்தால் நிறைந்தவன் அப்படின்னு சொல்ற. படைச்சவர் யாரு? அவருக்கு என்ன பேரு? ஒரு பேர் இருக்கு, நிறைய பேர்ல அவருக்கு இந்த பேரும் இருக்கு. என்னங்க, ட்ரினிட்டியில கூட பார்த்துருப்போம். ஞானம்னே அவருக்கு என்ன இருக்குங்க,
ஒரு பேர் இருக்கு, கரெக்டுங்களா? நீதிமொழிகள் 8:1 ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ. அப்ப ஞானம் படைச்சா எப்படி இருக்கும்? அதுவும் எப்படின்னா ஞானத்தால் நிறைந்தவனாக தான் அவனும் இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். பூர்ண அழகுள்ளவன் இயேசு கிறிஸ்துவும் பூர்ண அழகுள்ளவர். அவருடைய முதல் படைப்பும் எப்படி தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு அழகான ஒரு படைப்பாக தாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? அப்படின்னா இயேசு கிறிஸ்துக்கு அடுத்த ஸ்தானத்தில் யார் இருந்திருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த லூசிஃபர் சாத்தான் அப்படின்ற ஒரு நபர் என்ன பண்ணியிருக்கிறார், நாங்கள் இருந்திருக்கிறாரு. அதான் பார்க்குறோம். பூர்ண அழகுள்ளவன், ஞானத்தால் நிறைந்தவன், தானியேலை பார்க்கிலும் நீ ஞானவான்னு சொல்லப்பட்டிருக்கு. எல்லா அதிகாரமும், முத்திரை மோதிரம் பார்த்தோம்ல, எல்லா அதிகாரங்களும் என்ன பண்ணப்பட்டிருக்கு, அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீ மனுக்குலத்தை போய் என்ன பண்ணுப்பா, நீ பார்த்துக்கோன்னு சொன்னால் அவருக்கு என்ன ஆயிடுச்சு? அவரோட நிலைமை என்ன, அவரோட மகிமை என்ன, எவ்வளோ அழகுள்ளவர், அவரோட ஸ்தானம் என்ன, கேரூபு. ஆனால் என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு அந்த ஏன்னா நீங்கள் யூனிவர்ஸை யோசிச்சு பாருங்க. அங்கே ஒரு எர்த் அப்படின்றது எப்படி இருக்கும்? நம்ம இருக்கிறது மில்கிவே கேலக்ஸி. அதில் எர்த் அப்படின்னா பூமின்ற சின்ன ஒரு விஷயம். அதில் ஒரு சின்ன டாட் மாதிரி தான் இருக்கும் பூமி. அதில் மனுஷர்கள் எப்படி இருப்பாங்க? கண்ணு கூட தெரிய மாட்டாங்க, சின்ன புள்ளியாக தான் இருக்கும். அவங்கள போய் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னால் என்ன ஆயிடுச்சுங்க? ஆமாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா ஏவாள்கிட்ட போய் பேசும்போது சொல்லுவாங்க, நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் அப்படின்னு சொன்னோன்னா அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க? ஏமாந்துட்டாங்க. மேபி இவரோட என்ன பண்ணியிருக்கலாம்னா இவருடைய மகிமை, இவருடைய அழகு எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்கலாம், ஏவாள்கிட்ட காமிச்சிருக்கலாம். அதாங்க சொல்ல, நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீங்கள் அப்படின்னா என்னென்னலாம் மேபி அவன் சொல்லி காமிச்சிருக்கலாம். ஸோ அதை பார்த்துட்டு தான் இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, அங்கே வஞ்சிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். படிக்கலாம் பாருங்க, எசேக்கியேல் 28:3. இதோ தானியேலை பார்க்கிலும் நீ ஞானவான், ரகசியமானதொன்றும் உனக்கு மறைப்பொருள் அல்ல. ஓகேங்களா? ஸோ அப்போ அவருடைய ஞானத்தை குறித்து பார்க்கும்போதும் அதே தான், ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஞானத்தோடு இருந்திருக்கிறார். எந்த விஷயமே அவருக்கு என்ன இல்லைங்க, ரகசியம்னு ஒன்றுமே அவருக்கு அங்கே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இவர்கிட்ட போய் ஒரு சின்னதாக ஒரு பாதுகாக்கிற வேலை, ஒரு வாட்ச்மேன் வேலையை கொடுக்கும் போது அவரால் என்ன பண்ணிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அவரால் டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல. அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அவருடைய வல்லமை, அவருடைய ஞானம் எல்லாத்தையுமே என்ன பண்ண ஆரம்பிச்சார், நெகட்டிவாக என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க, அங்கே யூஸ் பண்ண அங்கே ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ரொம்ப தந்திரமாக பேசுவார் இவர். ஓகேங்களா? ஏவாள்கிட்ட பேசும்போது கூட என்ன கேட்டிருக்காருன்னா, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொல்லியிருப்பாரே. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ரொம்ப தந்திரமாக என்ன பண்ணுறதுன்னா அங்கே போய் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். படிச்சிடலாம் பாருங்க அவரை குறித்து. 2 கொரிந்தியர் 11:3. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். ஓகே, அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை அங்கே பேசிட்டு இருக்கிறார். என்ன சொல்றாருன்னா, சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல, அடுத்தது யார சொல்றாருங்க, உங்கள் மனதும். யாரு, யார் அந்த உங்கள்? நம்ம தான். ஓகேங்களா? உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அப்ப கிறிஸ்துவை பற்றிய உண்மை என்ன? ஏன்னா சாத்தான் என்ன பண்ணிடுவான், ரொம்ப தந்திரமா கிறிஸ்து யாருன்னே தெரியாத அளவுக்கு என்ன பண்ணிடுவானா அங்க உங்களை ஏமாத்திடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க சொல்லிட்டு இருக்கிறார். அப்ப கிறிஸ்து யாருங்க? அதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். அப்படின்னா பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன் அப்படின்ற ஒரு ரகசியத்தை இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணிட்டான், கிறிஸ்தவ மண்டலத்துல மறைச்சு வச்சிருக்கிறான். கரெக்டுங்களா? யாரு கடவுள்னு கேட்டா என்னதான் சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து தான் கடவுள்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஸோ அதை குறித்து எனக்கு பயமா இருக்குன்னு அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணிட்டாருன்னா அப்பயே அங்கே சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அப்போ எப்படி உருவாக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப ஒரு அவனுடைய படைக்கப்பட்ட நாளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய செர்மனியை என்ன பண்ணியிருக்கிறாங்க அங்கே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்தது எப்படி சாத்தானாக மாறினான். ஏன்னா அவன் படைக்கும் போது எப்படி இருந்தாங்க, லூசிஃபர். அவன் சிருஷ்டிக்கப்பட்ட நாள் முதல்ல என்ன பார்த்தோங்க, எந்த ஒரு தப்புமே அவன் மேலே என்ன பண்ண முடியலைங்க. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கும் மட்டும் உன் வழிகளிலெல்லாம்
குறைவற்றவனா இருந்தார்னா பிளேம்லெஸ்ஸா ரொம்ப பர்ஃபெக்டா அவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா அங்க இருந்திருக்கிறார். ஆனா இவர் என்ன ஆயிட்டாரு, கொஞ்ச நாட்கள்ல கரப்டாக ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதையும் குறித்து நம்ம படிக்கலாம் பாருங்க. ஏசாயா 14 அதிகாரம் 13 மற்றும் 14 வசனம். நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களிலுள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஓகேங்களா? இப்போ சாத்தான் என்ன சொல்றான் அப்படின்னு சொல்றான், நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்குள்ளே மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். அப்ப எல்லாத்துக்கும் மேலாக என்ன பண்ணுவேன் நான், அங்கே நான் ஒரு பெரிய சீட்டு, டாப்பில் ஒரு சீட் போட்டு நான் உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு எண்ணம் வந்துருச்சு. வடப்புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீட்டிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கும் மேலாக உன்னதங்களில் ஏறுவேன் என்றும், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் பண்ணலாம். இல்லை, என்னதான் பண்ணாரு, நினைச்சாரு. தாட்டு, ஒரு சின்ன தாட்டு தான் என்ன இருக்குங்க அந்த ப்ரைடுக்கு காரணம். கொஞ்சம் மேலே போகணும் அப்படின்றது. இது யாரோட தாட்டு, தேவனா உயர்த்தனா ஓகே, நம்மள என்ன பண்ணிடக்கூடாது, அந்த ஒரு ஸ்தானத்தை தேடி போயிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அந்த ஒரு தாட் மட்டும்தான் வந்திருக்கு. ஓகேங்களா? அதனால இவன் என்ன ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, லூசிஃபர் கேருபு ஒரு பிரதான ஒரு தூதன் இயேசு கிறிஸ்துக்கு அடுத்த ஸ்தானத்துல இருந்த டக்குன்னு என்ன ஆயிட்டாங்க, சாத்தான் நம்மளாம் திட்டுற அளவுக்கு என்ன ஆயிட்டான். ஒரு சின்ன தாட் வந்தது, இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த ஒரு நிலைமைக்கு அங்க வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா அவனுக்குள்ள என்ன வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பொறாமை, ஜெலசி, பொறாமை என்ன ஆயிடுச்சுங்க அங்க வந்துடுச்சு. யார் மேல பொறாமை, தேவன் மேல வர வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவரோட ஸ்தானத்துக்குலாம் என்ன பண்ண முடியாதுங்க, போகவே முடியாது. அவனுக்கு நல்லாவே தெரியும். அப்ப யாரோட கம்பேர் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஏசு கிறிஸ்துவோட என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்க கம்பேர் பண்றான். அப்படின்னா ஏசு கிறிஸ்துவோட கொஞ்சம் மேல என்ன ஆயிடணும், போயிடணும். நீங்களும் நானும் என்னங்க ஒரே இடத்துல, கிட்டத்தட்ட ஒரே இடத்துல தானே இருந்துட்டு இருக்கிறோம். நீங்க மேனேஜர், ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர், ஆனா என்ன மட்டும் நீங்க எங்க அனுப்பிச்சிட்டீங்க, புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு தாட்டு அங்க வந்துருச்சு. என்ன மட்டும் நீங்க இவ்வளோ ஒரு மோசமான ஒரு கீழான ஒரு வேலைக்கு நீங்கள் அனுப்புறீங்க, ஆனால் நீங்கள் மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, அங்கே இருந்துட்டீங்க. நான் அதனால என்ன பண்ணுவேன், எல்லாத்துக்கும் மேலாக தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் அப்படின்னு அந்த தாட் வந்ததுனால அங்கே தேவன் அங்கே என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னா, ஆனாலும் நீ ஆகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். அப்படின்னா நம்மளா என்ன பண்ணிடக்கூடாதுங்க, உயரணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. தேவனா என்ன பண்ணணும்னா அங்கே உயர்த்தணும். அப்படி இல்லை, அந்த தாட் நம்மள்கிட்ட இருந்ததுனாவே செய்யலாம், வேணாம், கிரியையெல்லாம் இல்லை, என்னங்க தாட் வந்தாவே அங்கே தேவன் என்ன பண்ணிட்டாருங்க, அங்கே கீழே தள்ளி விட்டுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு தாட் வந்ததுக்கு அப்புறம் இவனால் பரலோகம் போக முடியுங்களா, அங்கே வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம கூட பரலோகம் போகணும் அப்படின்னா இந்த தாட்டோட என்ன பண்ண முடியாதுங்க, வாய்ப்பே இல்லை. எக்ஸ்ட்ரீமான ஒரு அம்பிள்னஸ், பணிவு, கீழ்ப்படிதல், அது எல்லாமே என்ன பண்ணணுங்க அங்கே காட்டினாதான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே பரலோகத்துக்கே அங்கே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த ஒரு பாயிண்ட்ல தான் என்ன ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, லூசிஃபர் அப்படின்ற ஒரு நிலைமையிலேருந்து சாத்தான் அப்படின்ற ஒரு பேர் அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா அங்கே வாங்கிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? அப்போ யார் இவன், யாரால் உருவாக்கப்பட்டவன், எப்படி உருவாக்கப்பட்டவன், எப்படி சாத்தானாக மாறினா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் எப்படி சாத்தானாக மாறினா கம்பேர் பண்ண ஆரம்பிச்சான். ஓகே, கம்பேர் பண்ணதுனால பொறாமை வந்தது, அந்த நெகட்டிவ் தாட்ஸ் அங்கே வர ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அடுத்தது என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அவனுடைய தந்திரங்கள் என்ன, அவனோட டாக்டிக்ஸ்லாம் என்ன அப்படின்றது தான் என்ன பண்ண போறோம்னா அடுத்தது பார்க்குறோம். ஏன்னா இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் அவன் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவனோட கண்ட்ரோலில் வச்சிருக்கிறானா, என்ன பண்ணியிருக்கிறான், ரொம்ப தந்திரமாக தான் என்ன பண்ணியிருக்கிறானா எல்லா விஷயங்களையும் பண்ணிட்டு இருக்கிறான். பூமிக்குள்ள ஒரு பாவம் வந்தது கூட அவன் தான் என்னங்க ஒரு மாபெரும் காரணம். உலகமே அவன் என்னன்னு கொண்டாடிட்டு இருக்குது. ஆமா, கடவுள் யாருன்னே தெரியாத அளவுக்கு இவன் என்ன பண்ணிட்டாங்க, அங்கே எல்லா விஷயத்தையுமே அங்கே எடுத்துட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எதை தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இவனுடைய தந்திரங்கள்லாம் என்ன அப்படின்றது தான் என்ன பண்ணணும்னா அங்கே தெரிஞ்சுக்கணும். இவன் யார்கிட்ட ஃபர்ஸ்ட் போயிருக்கிறான், ஆமாம் நம்மளுக்கு முன்னாடி யார்கிட்ட போயிட்டான்,
நம்மளுடைய மாஸ்டர்கிட்டயே போயிட்டான். ஓகேங்களா, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவிட்டே போயிட்டு இவனோட வேலையை அங்கே காட்டியிருக்கிறான். ஓகேங்களா, அவன் ஜீசஸ் கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து யாருங்க இவனுக்கு? அப்பா. ஓகேங்களா, அங்கேயே போயிட்டு என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த ஒரு வேலைகளை அங்கே செஞ்சுருக்கான். இது கூட நம்ம எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோன்னா, டைரெக்டாக போயிட்டு நேருக்கு நேராக உட்காந்து என்ன பண்ணியிருக்க முடியாது, எல்லா விஷயத்தையும் அங்கே பேசியிருக்க முடியாது. இது கூட என்ன பண்ண தாட்ஸ் என்ன பண்ணியிருக்கலாம், எண்ணங்களை வர வச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கெல்லாம் தப்பான எண்ணங்கள் வருதுல்ல, நேரில் வரானா? இல்லை. அந்த தப்பான எண்ணங்கள் வரும்போது நம்மளுக்கு அழகாக தெரியுது இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே போல தான் அங்கே இயேசு கிறிஸ்துவிட்டும் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த நெகட்டிவ் அந்த தப்பான தாட்ஸ் என்ன பண்ணியிருக்கணும்னா அங்கே விதைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதான் ஃபஸ்ட்டு இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். 40 நாள் கழித்து அவர் என்ன ஆயிடுச்சுங்க, பசி உண்டாயிற்று. அதனால என்ன பண்ணிட்டாங்க, நேராக வந்து இந்த கல்களை என்ன பண்ணிடுப்பா, அப்பமாக்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறோம். இது நேராக போய் லிட்ரல் அப்படிலாம் சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா, ஒரு கற்பனைக்கு நம்ம சொன்னோம் அப்படின்னா, நம்மலாம் எப்படி இருந்தோம் தெரியுமா? ஏன்னா அவன் தந்திரமா என்ன பண்ணுவான், பேசுவான். நம்மளாம் எப்படி இருந்தோம் தெரியுமா, எங்கே இருந்தோம் தெரியுமா, எவ்வளோ பெரிய ஒரு நிலைமையில இருந்தோம் தெரியுமா. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, உங்களை பார்க்கறதுக்கே எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. 40 நாள் என்ன பண்ணியிருக்கீங்க, சாப்பிடாம இருந்திருக்கீங்க. உங்களுக்கு இவ்வளோ வல்லமை இருக்குல்ல, நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த கல்லை கொஞ்சம் அப்பமாக்கி என்ன பண்ண. ஸோ இந்த மாதிரி ரொம்ப தந்திரமாக என்ன பண்ணியிருக்கலாம்னா அங்கே வந்து பேசியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன அழகாக பதில் சொன்னாருங்க. ஆமாம், கரெக்டு. ஓகேங்களா, அப்படின்னா எப்படி கூட சொல்லியிருக்கலாம், நான் இயேசு கிறிஸ்து 40 நாள் நான் சாப்பிடாம இருந்தேன், ஆனால் நான் செத்துட்டேனா? சாகலை. ஏன் சாகலை? தேவனுடைய வார்த்தை எனக்குள்ள இருந்தது, அதனால நான் சாகலை. 41வது நாள் என்ன ஆக மாட்டேன், இன்னும் நான் சாகலாம் மாட்டேன், நீ என்ன பண்ணிடு. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி எண்ணங்கள் பரிமாறி கொண்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஏதோ ஒரு விதத்தில் அந்த ஒரு சோதனை என்ன இருக்கலாம்னா அங்கே வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்த ஒரு சோதனை என்னங்க, தேவாலயத்தின் உப்ரேகையில் போயிட்டு என்ன பண்ணுங்க, அவரை நிறுத்தி தாள குதியும்படி என்ன பண்ணு. இப்போ என்ன பண்ண, இவர் இங்கே வசனம் சொன்னோன்னே அவன் என்ன பண்ணிட்டான், வசனம் சொல்கிறீங்களா, இப்போ நானும் வசனம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் குதிங்க, குதிச்சிங்கன்னா யார் வருவா, தூதர்கள் வந்து உங்களுடைய கால்கள் இடராதபடி என்ன பண்ணுவாங்க, தாங்கிக் கொள்வார்கள் அப்படின்னு உடனே இயேசு கிறிஸ்து அதுக்கு என்ன சொன்னாருங்க, அவரும் வசனத்தினால என்ன பண்ணார்னா அங்கே ஒரு விஷயத்தை அங்கே செஞ்சார். அப்படின்னா அவருடைய அந்த தந்திரமான விஷயங்கள்லாம் வரும்போது இயேசு கிறிஸ்து என்ன யூஸ் பண்ணுறாருங்க, வசனங்களை யூஸ் பண்ணி அங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கே வந்து ஜெயம் கொள்றார் அப்படின்னு சொல்கிறார். உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே, இந்த வசனத்தை நீ படிக்கலையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்ன பண்ணுறாருங்க, அங்கே சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். மூன்றாவது ஒரு விஷயம் இது என்னங்க, உயர்ந்த ஒரு மலையின் மேல் கொண்டு போய் என்ன பண்ண, உலகத்தில் உள்ள சகல ராஜ்யங்களும், இது எல்லாம் இப்போ யாரோட கண்ட்ரோலு, என் கண்ட்ரோலில் தான் இருக்கு. ஓகேங்களா, இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் என்னை மட்டும் நீங்கள் பணிஞ்சு கொண்டுட்டீங்கன்னா நீங்கள் இங்கே இருக்க அவ்வளோ விஷயத்தையுமே நான் என்ன பண்ணிடுறேன், உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். நீங்கள் அவ்வளோ கஷ்டப்படணும், நான் உங்களுக்கு இப்பயே கொடுத்துட்றேன், நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க, என்னை மட்டும் கொஞ்சம் பணிஞ்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லும் போது இவர் என்ன சொன்னாருங்க, ஒரே அப்பாலே போ சாத்தான். ஓகேங்களா, அப்படின்னா அந்த மாதிரி எண்ணங்கள் தப்பாக வரும்போது அந்த இடத்துல நம்ம வசனத்தை அப்ளை பண்ண என்ன பண்ணணுங்க, தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சாத்தானுக்கு வசனம் மட்டும்தான் தெரியும், ஆனால் நம்மளுக்கு என்ன தெரியும், வாரம் முதல் ஸ்லைடு போட்டுட்ருக்குறோம். ஆமாம், நம்மளுக்கு சத்தியம் தெரியும், வசனத்துக்கும் சத்தியத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. கரெக்டுங்களா? பிரசங்கி 11 கூட பார்த்துருப்போம், உன் ஆகாரத்தை தூக்கி தண்ணீர் மேல் போடுனா என்ன அர்த்தங்க, அவனுக்கு வசனம் தெரியும், ஆகாரம்னா என்ன, தண்ணீர்னா என்ன, எதை தூக்கி எங்கே போட்டால் என்ன நடக்கும். புரியுதுங்களா? நம்ம அதனால தான் சொல்கிறோம், நம்ம கிளாஸ் என்ன பண்ணணும், கேட்குறதோடு இல்லாமல் அதை போய் நோட்ஸ் என்ன பண்ணணும், படிக்கும் போது இன்னும் ஆழமாக தேவன் நம்மளுக்கு என்ன பண்ணுவார்னா அங்கே புரிய வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ நம்மளுக்கு சத்தியம் தெரியுமா, இயேசு கிறிஸ்து அங்கே சத்தியத்தை தான் அங்கே யூஸ் பண்ணார், ரொம்ப அழகாக என்ன பண்ணாருங்க, அங்கே ஒவ்வொரு விஷயத்தையுமே அங்கே டேக்கிள் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்தது இயேசு கிறிஸ்து ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு தெரிஞ்சுட்டு அப்போஸ்தலர்கள் மூலமாக என்ன பண்ணாங்க, அங்கே வர ஆரம்பித்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அங்கேயும் என்னங்க, ஆமாண்ணா, இது வந்து இந்த ஒரு விஷயத்த நம்ம ஸ்திரீயின் வித்து அப்படின்ற ஒரு பாடத்திலே நம்ம பார்த்துருப்போம். கரெக்டுங்களா? ஏன்னா இயேசு கிறிஸ்து இறந்தா இந்த பூமிக்கு ரட்சிப்பு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அங்கே யாரை ஏவி விடுறான், கூடவே தான் இருக்கிறாரு, அவருக்குள்ளேயே பூந்து அங்கே என்ன பண்ணுறாருங்க, பேதுரு வந்து பேசுகிறார். அங்கேயும் இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகாக என்ன பண்ணாருங்க, கண்டுபிடிச்சார், தேவனுடைய திட்டத்துக்கு எதிராக என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. அங்கேயும் சொன்ன எனக்கு பின்னாக இப்போ சாத்தான். அப்போனா உள்ளே இருக்கிறது
யாருன்னு அங்கே என்ன பண்ணாருங்க, அங்கே இயேசு கிறிஸ்து அழகாக அங்கே கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஏன்னா அழகா வசனம் இருக்கு, மரணத்திற்கு அதிகாரியாக இருக்கிற பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படி. ஸோ இவருடைய மரணம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே யாருக்கு ஸ்டார்ட் ஆகிடும் அழிவு? சாத்தானுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். அதான் நம்ம ஸ்திரீயின் வித்து பாடத்துல என்ன பண்ணோம்னா அங்கே பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட்லி சாத்தான் என்ன பண்ணுவான்னா டைரெக்டாக வந்து அட்டாக் பண்ணவே மாட்டான். என்ன பண்ணுவான்? யார் வழியாவது வருவான், ஓகேங்களா, யாரையாவது பிடிச்சி எங்கேயாவது அப்படி வந்து என்ன பண்ணுவான், நம்மளை அங்கே அட்டாக் பண்ணுவான். அது அவனுடைய இன்னொரு ஒரு விதமான தந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம், ஓகேங்களா. ஆனால் இயேசு கிறிஸ்து அங்கே ரொம்ப அழகாக என்ன பண்ணா, ஒவ்வொரு அவருக்கு வந்த சோதனையுமே என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அழகாக அங்கே ஜெயிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து பூமிக்கு அங்கே வானத்துலேருந்து இங்கே பூமிக்கு வரும்போது எப்படி வந்தாருங்க? ரொம்ப ஒரு கீழான ஒரு நிலைமையில தான் வந்தார், கரெக்டுங்களா. வசனம் கூட பார்க்கணும், தேவ தூதரிலும் சற்று சிறியவர் ஆக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து அப்படின்பா. அப்படின்னா ரொம்ப ஒரு தாழ்மையான ஒரு நிலைமைக்கு தான் யார் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இயேசு கிறிஸ்து வந்தா. ஆனால் சாத்தான் இன்னைக்கு வரைக்கும் என்ன நிலைமையில தான் இருந்துட்டு இருக்கிறான்? இந்த படைக்கப்பட்ட அந்த ஒரு நிலைமையில தான் இருந்துட்டு இருக்கிறான். அப்படின்னா அந்த ஒரு நிலைமையை விடுறதுக்கு என்ன இல்லைங்க அவனுக்கு. ஆமா, ஆனா இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு தாழ்மையை காட்டினாரோ அந்த அளவுக்கு தேவன் என்ன பண்ணாருங்க, அங்க உயர்த்தினார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதனால அடுத்தது யார் மூலியமா வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா திருப்பி இயேசு கிறிஸ்து உள்ள திருப்பி யார் மூலியமா வரான்? ஆமா, படிச்சிடலாம் பாருங்க. யோவான் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் கரியோத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில். ஓகேங்களா. அப்படின்னா யார் அடுத்தது வரா, யார் மூலியமா வரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா யூதாஸ் காரியோத் அப்படின்னு சொல்லிட்டு பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு. அப்படின்னா எல்லாருக்குள்ளேயும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறான், உள்ள போய் ஏதாவது ஒரு யோசனை ஒரு தூண்டுதல் அங்கே போட்டுக்கிட்டே தான் இருக்க. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ ரொம்ப க்ளோஸாக இருந்தவங்க, அவங்களையும் என்ன பண்ணியிருக்கிறான், ரொம்ப அழகாக தந்திரமாக அங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே மேற்கொள்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இவர் எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு, கரெக்டுங்களா. எல்லா பிளான் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அவர் இறந்ததுக்கு அப்புறம் இவர் என்ன பண்ணிட்டு இருந்தார், ஃபீல் பண்ணிட்டு இருந்தார். அப்படின்னா உள்ள சாத்தான் வந்து அந்த கிரியைகளை பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும், அதை கண்டுபிடிக்க கற்றுக்கணும். இது கரெக்டா தப்பா, வேதவசனம் இப்படி தான் இருக்கா, சத்தியம் இதுதான் சொல்லுதா அப்படின்றத என்ன பண்ணணுங்க, அங்கே நம்மளே அதை ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை விட்டுட்டோன்னா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஓ தப்பு பண்ணிட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே என்ன பண்ணுவாங்க, ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா இவனும் அதான் பண்ண, குற்றம் இல்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினாலே பாவம் செய்தேன். இதை ஃபீல் பண்ணார் எப்போ, எல்லா வேலையும் முடிச்சுட்டு. புரியுதுங்களா. அப்போ ஸ்டார்டிங்லேயே அந்த ஒரு தந்திரமாக அந்த யோசனைகள் அந்த எண்ணங்கள் அதெல்லாம் வரும்போதே நம்ம என்ன பண்ணிடணுங்க, அது அப்பயே அதை கட் பண்ண அங்கே ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஏன்னா சாத்தான்ட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு லேப்டாப் இருக்குது, போய் பார்த்துட்டு வந்தீங்களான்னு கேட்காதீங்க, ஓகேங்களா. எதுக்குன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம், ஓகேங்களா. அந்த லேப்டாப்பில் அவன் என்ன பண்ணி வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஏன்னா அவன் யாருங்க, தானியேலை பார்க்கலும் ஞானவான், ரகசியம் ஒன்றும் அவனுக்கு மறைப்பொருள் இல்லை. நம்ம எல்லாரோட ரகசியத்தையும் யார் அறிஞ்சு வச்சிருக்கிறா, தேவன் இயேசு கிறிஸ்து தெரிஞ்ச மாதிரி யாருக்கும் தெரியும், சாத்தானுக்கு நல்லாவே தெரியும். அந்த எல்லா ரகசியத்தையும் எங்கே போட்டு வச்சிருக்கிறான், அவனுடைய லேப்டாப்பில் அழகாக என்ன பண்ணியிருக்கான்னா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கான். நம்மளுடைய வீக்னஸ் எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் எப்படியும் எல்லாருக்கும் ஏதாவது வீக்னஸ் இருக்கும், கரெக்டுங்களா. அந்த வீக்னஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா அவனோட டேட்டா வேர்ஹவுஸில் என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபைல் போட்டு வச்சிருப்பான், கரெக்டாக. பிரதர் ஏவா அப்படின்னு தட்டினோன்னா பேர் போட்டால் என்ன ஆகிடுங்க, அந்த ஃபைலை எடுத்து பார்த்தோன்னா எல்லா வீக்னஸும் நம்மளோடது எல்லாமே என்ன ஆகிடுங்க, வந்துடும். அவனுக்கு நல்லாவே தெரியும் எந்த இடத்துல எங்கே அடித்தோன்னா என்ன பண்ணுவோம், எங்கே விழுவோம், நம்மளுடைய மைனஸ் என்ன, நம்மளுடைய ப்ளஸ் என்ன, புரியுதுங்களா. ஸோ யாரை வச்சு மூவ் பண்ணால் நம்ம விழுவோம், எப்படி நம்மளை கீழே விழ வைக்கிறது அப்படின்ற நம்மளுடைய எல்லா வீக்னஸுமே, சில பேருக்கு ஃபேமிலி வீக்காக இருக்கலாம், புரியுதுங்களா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான வீக்னஸ் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எல்லா வீக்னஸையுமே அவன் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அவனுடைய டேட்டா பேஸில் வச்சுட்டு இருக்கிறான். அதுவும் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அவனுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்தே தேவையில்லையா. ஏன்னா ஸ்ட்ரென்த் என்னன்றது இல்லை அவனுக்கு, அதெல்லாம் தேவையில்லை அப்படின்ட்டான். அவனுக்கு எது தான் மெயினாக வேணுமா, நம்மளுடைய வீக்னஸ் மட்டும்தான். அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா அவன் என்ன பண்ணிவிடுவாங்க, ஈஸியாக நம்மளை ரொம்ப அழகாக கீழே அங்கே தள்ளி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அவனுடைய டேட்டா பேஸில் நம்ம எல்லா பேரும் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ணணும், ஆமாம், ரொம்ப தந்திரமாக அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்மள்ட்ட அங்கே வருவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா வெளியில் தான் நின்றுட்டுருப்பான், எங்கே, பார்க்கிங்கில் தான் நின்றுட்டுருப்பான். நிஜமாக தான் சொல்கிறேன்,
நம்ம இங்கேருந்து போனோன்னே ஏதாவது ஒரு தந்திரத்தில் என்ன பண்ணுவான், நம்ம கீழே தள்ளுறதுக்கு ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். புரியுதுங்களா? ஸோ அந்த அளவுக்கு அவன் ஞானவானாக இருக்கிறான். ஸோ நம்மளோட பலவீனங்கள் இந்த ஒரு பிக்சர்லேயே எல்லாம் வந்துடும். கரெக்டுங்களா? இது எல்லார்ட்டையுமே இருக்கிற ஒரு விஷயங்கள் தான். வசனத்தில் நம்ம பார்த்தோம்னா மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. ஓகேங்களா? ஸோ இதை வச்சே என்ன பண்ணிடுவாங்க, நம்மளை ஏதாவது ஒரு விஷயத்தில் விலை வச்சுக்கிட்டே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இன்னொரு மோசமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஐடியலாக இருக்கக்கூடாது, சும்மா இருக்கக்கூடாது. தனிமையாக லோன்லியாக ஐடியலாக இருப்போம்ல, அது இன்னும் ரொம்ப டேஞ்சர். உலகத்தானே ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஐடியல் மைண்ட் இஸ் தி டெவில்ஸ் ஒர்க் ஷாப். நம்ம சும்மா இருந்தோம்னா அது ஆமாம் பிசாசின் பட்டறை அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம சும்மா இருந்தோம், ஃப்ரீயாக இருக்கும். சும்மா இருக்கோம்னா ஃப்ரீயாக இருக்கிறோம். இப்போ ஆஃபீஸ் போயிட்டு வரோம், ஒரு 6 to 7 ஃப்ரீயாக இருக்கிறோன்னா அந்த டைமில் நம்ம என்னென்னலாம் பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு நம்ம கைக்கு என்ன வரும்? வராது, அது எப்பயுமே கையில் தான் இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ அதை என்ன பண்ணுவோங்க, டக்குன்னு ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, கரெக்டுங்களா, எல்லாத்தையுமே என்ன பண்ணுவான், நம்மளோட வீக்னஸ் என்னன்னு தெரியும், அவன் அழகாக என்ன பண்ணுவான், ஐடியலாக மட்டும் நம்ம சும்மா மட்டும் ஃப்ரீ டைமில் என்ன பண்ணிடவே கூடாதுன்னா இருந்துடவே கூடாது. இருந்தோன்னா ரொம்ப தந்திரமாக சாத்தான் நம்மளை என்ன பண்ணிடுவான் அப்படின்னா நம்மளை அங்கே கவிழ்த்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஃபோன் எடுத்து யார்ட்டையாவது எதனா பண்ணிகிட்ருப்போம், அன்னெசரியாக யாரையாவது குறித்து தீமை பேசுவோமா, அவர் அங்கே இது பண்ணார், இந்த பிரதர் இதை பண்ணார். கரெக்டுங்களா? ஸோ இந்தமாரி தீமை பேச்சு, தேவையில்லாத பேச்சு, புரியுதுங்களா? ஸோ இந்தமாரி எல்லா விஷயத்தையுமே நம்ம ஃப்ரீயாக இருக்கிற போது என்ன பண்ணிடுவான், அவங்க நிறைவேற்றிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதனால ஃப்ரீயாக இருக்கிறோம் அப்படின்னா உடனே எதை கையில் எடுத்துடணும், வேதத்தை எடுத்து ஏதோ நம்மளுக்கு என்னங்க தெரிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், அங்கே படிச்சுக்கிட்டே இருக்கணும். இல்லை நோட்ஸ் இருக்குது, ரிசர்ச் பண்ணலாம். புரியுது? ஏதாவது ஒரு ஆவிக்குரிய விஷயங்கள், இல்லை சகோதர சகோதரிகளோட ஆவிக்குரிய விஷயங்கள் இப்படிலாம் இருக்குது வசனத்தில், இதெல்லாம் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு டிஸ்கஷன். ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிடணும், டக்கு நம்மளோட மைண்டை மாற்றிட்டு போயிடணும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவனுடைய தந்திரத்தில் நம்ம என்ன பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே எடுத்துகிட்டு வந்துடுவான். பார்த்தீங்கன்னா வெறும் தாட்ஸை தான் அவன் கொடுப்பான். புரியுதுங்களா? சின்னதாக ஒரு தாட்டு தான் வரும், யோசிப்போம், அதுக்கப்புறம் அது என்ன ஆகிட்டே இருக்கும், கிரியையில் போய் முடியும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ ஏவாள்கிட்ட கூட வரும்போது ஏவாள் என்ன பண்ணியிருக்கலாங்க, தடுத்துருக்கலாம்ல. இல்லை தேவன் இப்படி சொல்லிட்டார் நீ போ அப்படின்னா பண்ணி இருக்கலாம். ஆனால் ஏவாள் என்ன பண்ணல, ஆமாம் அதை பண்ணல. அப்படின்னா அதனால் நம்ம என்ன பண்ணோம், ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக அங்கே நம்மள்கிட்ட வரான் அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக அங்கே என்ன பண்ணோம்னா ஒவ்வொரு சிச்சுவேஷனையுமே அங்கே டீல் பண்ணும். இன்னொரு விஷயம் அவன் பண்ணுவான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, சத்தியத்தை தெரிந்து கொள்ளாத அளவுக்கு எல்லாரையும் என்ன பண்ணிட்டு இருப்பான், அங்கே வஞ்சித்து கொண்டு இருப்பான். அதில் முக்கியமாக யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா போதிக்கிறவர்கள். ஓகேங்களா? ஏன்னா அவங்களுக்கு சத்தியம் தெரிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகிடும், ஒரு சபை இருக்குது, அந்த சபையில் போதிக்கிறவருக்கு சத்தியம் தெரிஞ்சிச்சுன்னா அந்த சபை ஃபுல்லாக எல்லாம் ஆகிடுங்க, சத்தியம் போயிடும். அதனால இவன் என்ன பண்ணான், போதிக்கிறவர்களுக்கு என்ன பண்ண மாட்டான், பிரசங்கம் பண்ணுறாங்களா அவங்களுக்கு அந்த சத்தியம் தெரியாத அளவுக்கு இவன் என்ன பண்ணுவான்னா அங்கே வேலை பார்த்துட்டுருவான், ரொம்ப தந்திரமாக அங்கே பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். படிக்கலாம் பாருங்க, ஏசாயா 5:20. தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. ஓகேங்களா? ஐயோன்ட்டாரு. இந்த வசனத்தை நம்ம நிறைய வாட்டி படிச்சிருப்போம். கரெக்டுங்களா? தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சம் என்றும் வெளிச்சத்தை இருளும் என்று தித்திப்பை பாவக்காய் எங்கேயாவது இனிக்கும்னு சொல்லுவ முடியுமா? அவன் சொல்லுவான், நம்மளும் நம்பவும் வைப்பான். புரியுதுங்களா? ஸோ அந்த அளவுக்கு இதெல்லாம் நிஜமாவே பண்ணியிருக்கிறான். ஆதாம்கிட்ட தேவன் என்ன சொன்னார், நீ பழத்தை சாப்பிட்டா செத்துருவான்னாரு. ஆனால் இவன் என்ன சொன்னான், எவ்வளோ தைரியமாக சொன்னான், நீ சாவே மாட்டான். அப்படியே ஆப்போசிட்டு. புரியுதுங்களா? அப்போ நல்லதை கெட்டதனும் இருளை வெளிச்சம்னு அவன் என்ன பண்ணுவான், ரொம்ப அழகாக அவனோட தந்திரத்தை அவங்க என்ன பண்ணுவான்னா அங்கே செய்வான். ட்ரினிட்டியில் ஒரு கேள்வி ஸ்டார்டிங்கில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கேள்வி கேட்ட ஆரம்பிச்சோம். ட்ரினிட்டி சப்ஜெக்ட் 1+1+1 = சின்ன குழந்தை கூட என்ன பண்ணுங்க, ஆனால் நம்மளை என்ன நம்ப வச்சான், 1+1+1 = 1 தான் நம்ப வச்சானா இல்லையா? அப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, இருளை வெளிச்சம்னு வெளிச்சத்தை இருளுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கிறான்னா ரொம்ப தந்திரமாக நம்மளை என்ன பண்ணுவானா அங்கே வழி நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 4:4.
தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். ஓகேங்களா? ஸோ அப்போ தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி, காஸ்பல் லைட், சத்தியத்தை அவன் என்ன பண்ணவே விட மாட்டானா, வெளியே போகவே விட மாட்டான். அவிவிசுவாசி ஆகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கிட்டான். நம்மளுக்கு எல்லாமே என்னங்க தெரிஞ்ச மாதிரியே இருக்கும், ஆனால் என்னங்க அந்த ஒரு குருட்டுக்குள்ளேயே தான் என்ன பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னா அங்கே இருந்துட்டு இருப்போம். அதான் சொல்கிறான், ரொம்ப இருள வெளிச்சோன்றுவான், நல்லதை கெட்டதுன்றுவான். ஸோ இந்த மாதிரி ஒரு குருடலுக்குள்ளாகியே நம்மளை என்ன பண்ணிட்டு இருப்பான்னா அங்கே இருந்துட்டு இருப்பான், வச்சுட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆத்மா அப்படின்னு ஒரு பாடம் பார்த்தோம், கரெக்டுங்களா? ஆத்மானா என்ன? அதுக்கு முன்னாடி ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி என்ன சொன்னோம், புரியுதுங்களா? நரகம்னா பாதத்துக்கு கீழே இருக்கிற, அதை புதைக்கிற ஒரு விஷயம், ஒரு இடம் தான் அது. என்னங்க நரகம்? வேத வசனம் அழகாக கிளியராக இருக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், சாத்தானப்ப எந்த அளவுக்கு நம்மளை குருடர்களாக அங்கே வச்சுட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம் பாருங்க, 2 கொரிந்தியர் 11:13 அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஓகேங்களா? அப்படிப்பட்டவர்கள், ஓகேங்களா, யார் அப்படின்னு சொல்ல, கள்ள அப்போஸ்தலர்கள் அப்படின்னு சொல்ல. அப்ப கள்ள போதகர்கள், கள்ள அப்போஸ்தலர்கள் இருக்காங்க. ஏன் அவங்களுக்கு கள்ள அப்படின்னு ஒரு பேர் வந்துச்சு? அவங்களுக்கு சொந்தத்துல பேசிட்டு இருப்பாங்க, வேத வசன ஆதாரத்தோட என்ன பண்ண மாட்டாங்க, அங்கே பேச மாட்டாங்க. அவங்க சொந்தத்துலேருந்து அங்கே எடுத்து பேசிட்டு இருப்பாங்க. அதனால தான் அவங்களுக்கு என்ன பேர் அப்படின்னா கள்ள அப்போஸ்தலர்கள் அப்படின்னு. கபடமுள்ள வேலையாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். வேலை தான் செய்வாங்க, தேவனுடைய வேலையை தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனால் எப்படி செய்கிறாங்க? கபட உள்ளத்தோடு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இன்டென்ஷன் என்னங்க, நோக்கம் கபடம் முட்டதாக இருக்கும். அதனால அவங்க என்னதான் வேலை செஞ்சாலுமே அதை தேவன் என்ன பண்ண போறது இல்லைங்க, அங்கீகரிக்க போறது இல்லை. அதனால தான் சொல்ல கள்ள அப்போஸ்தலர்கள் கீழே சொல்லும் போது கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலன் வேஷத்தை அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, தரித்து கொண்டவர்களாக இருக்காங்க. இவரை குறித்து தான் அப்போஸ்தலன் ஆகிய பவுல் பேசும்போது இந்த ஒரு குரூப்புக்கு ஒரு பேர் கொடுக்குறாரு, என்னங்க, ஓனாய். கரெக்டுங்களா? அந்த ஓனாய் ஆனால் எப்படி வராது, டைரக்டா ஓனாய் மாதிரியே வராது. எப்படி தான் வரும், ஆட்டுத்தோலை போத்தி கொண்டு இருக்கிற ஓனாயாக. அங்க பார்க்கறதுக்கு ஆடு மாதிரியே தான் இருக்கும், ஆனா சுத்தி இருக்க மற்ற ஆடுகளுடைய ரத்தத்தை அது என்ன பண்ணிட்டு இருக்கோம், குடிச்சிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? ஸோ அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக அங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே இருக்க முடியும். சாத்தானும் இதை செய்வான். எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, சாத்தான் கடவுளை போல காட்ட முடியுங்களா? முடியும். வசனம் இருக்கு, கரெக்டுங்களா? 2 கொரிந்தியர் 11:14. அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. ஓகேங்களா? அது ஆச்சரியம் இல்லை அப்படின்ட்டாரு. ஏன்னா சாத்தான் எல்லாத்தையும் பண்ணுவான். அதான் சொல்றாரு, சாத்தானும் ஒளியின் தூதன். ஒளி யாரு? அதுக்கு மேல ஒரு ஒளி இருக்கிறாரு, பிதாவாகிய தேவன், அவர் தான் ஒளி. ஓகேங்களா? அந்த ஒளியின் தூதன் யாருங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இமேஜ் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக்கலாம். இயேசு கிறிஸ்துவை போலவே என்ன பண்ணிக்குவான், அங்கே காமிச்சுக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்போ ரொம்ப சிம்பிளாக, சிலை வழிபாடு கரெக்டாக தப்பா? நம்ம ஓல்ட் டெஸ்டமெண்ட்லேயே படிச்சிருக்கோம், 10 கட்டளைகள் என்ன சொல்லுது? ஓகேங்களா? கரெக்டாக சிஸ்டர் சொல்லிட்டாங்க. அப்போ தப்புன்னு நம்மளுக்கு தெரியும்ல, ஆனால் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க கிறிஸ்தவ மண்டலத்தில். புரியுதுங்களா? அதுதான் சொல்றாரு, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய விஷயத்தை தரித்து கொண்டு அங்கே என்ன பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னா அங்கே வேலை பார்த்துட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம், மத்தேயு 7:15. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். ஓகேங்களா? மத்தேயும் அதே தான் எழுதுறாரு, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள். அவங்க நல்ல தீர்க்கதரிசி இல்லை, என்னன்னு பேர் கொடுத்துட்டாங்க, கள்ள தீர்க்கதரிசிகள். அவங்க மணி மைண்டடோ பிஸ்னஸோ ஏதாவது ஒரு விஷயத்துக்காக என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த ஊழியத்தை பண்ணிட்டு இருப்பாங்க. அதான் சொல்ற, சத்தியத்துல ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது. போய் சொல்லி கூட பாருங்களேன், ஆனா என்ன பண்ண மாட்டாங்க, கேட்குற காது கூட அவங்களுக்கு இருக்கு. அதான் சொல்ற, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போத்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓனாய் அப்படின்ட்டார். அப்படின்னா கேரக்டர் அழகா என்ன ஆயிடுங்க, காட்டி கொடுத்துரும்.
புரியுதுங்களா? இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம் பாருங்க. அதே மத்தேயு எழுதுறாரு 24ஆம் அதிகாரம் 24 மற்றும் 25ஆம் வசனம். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஓகே, முன்னாடியே சொல்லிட்டேன் அப்படின்ட்டார். என்ன அப்படின்னா, ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி என்ன பண்ணுவோம்? கண்டிப்பா எழும்புவார்கள் தான் வசனம் இருக்கு. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும். யாரு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? ஒரு பாடத்துல பார்த்துருப்போம். 3 ஸ்டேஜ் சிஸ்டர் கரெக்டா சொல்லிட்டாங்க. தெரிந்து கொள்ளப்பட்ட சத்தியம் தெரிஞ்சவர்களையே என்ன பண்ணுவான்? என்ன சொல்றாருங்க? வஞ்சிக்கத்தக்கதாய் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வான். செய்ய மாட்டாங்கன்னே இல்லை, செய்வாங்க. ஏன்னா எதில் செய்கிறாங்க? சாத்தானுடைய வல்லமை இருக்கு, அவனுடைய ஸ்பிரிட், அவனுடைய ஆவி இருக்கு. அதில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அற்புதங்கள் அடையாளங்களை செய்வாங்க தான். ஆனால் அவங்களுக்கு என்ன பேருங்க? கள்ள கிறிஸ்துக்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் அப்படின்னு அழகா என்ன பண்ணிட்டாருங்க? அங்கே வசனம் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இன்னொரு வசனம் கூட நம்ம வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. ஓகேங்களா? இயேசு கிறிஸ்து அங்கே கடைசியாக என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி என்ன பண்ணுறான்? யார் உலகத்தின் அதிபதி? சாத்தான் வரான். என்கிட்ட எவ்வளோ ட்ரை பண்ணா, ரொம்ப தந்திரமாக என்ன பண்ணான்? யார் யார் மூலமாக, அப்போஸ்தலர் மூலமாலாம் கூட வந்தான். ஆனால் அவனுக்கும் எனக்கு எந்த பங்கும் கிடையாதுப்பா. அதே போல் நீங்களும் என்ன பண்ணிடுங்க? ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக என்ன பண்ணணும்னா நம்ம அங்கே ஓட வேண்டியவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். ஓகேங்களா? இந்த அழகா இதில் சொல்றாரு என்னன்னா, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில். யார் இடத்துல தான் சாத்தான் வேலை செய்வான்? ஒரு விஷயம் சத்தியம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணிடணும்? கீழ்ப்படிஞ்சிடணும். ஏன்னா வேத வசனம் சொல்லுதுன்னா தேவனை நம்ம எதிர்த்து பேச முடியுங்களா? ஒரு விஷயம் கரெக்டுனா அதை நம்ம என்ன பண்ணணுங்க? ஓகே, மேபி இவ்வளோ வருஷம் நம்ம என்ன பண்ணியிருக்கலாம்? தப்பாக பண்ணியிருக்கலாம். தேவன் இப்போ வெளிப்படுத்திட்டார் அப்படின்னும் போது அதை என்ன பண்ணிடணும்? நம்ம அங்கே செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அப்படி இல்லாமல் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் அதெல்லாம் ஓகேப்பா, அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தோம் அப்படின்னா, அதாங்க சொல்ல, இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு. அது யாருங்க? ஆகாயத்தில் ஒரு பிரபு இருக்கிறார், ராஜா இருக்கிறாரு. அவர் தான் ஃபுல் கண்ட்ரோலு. யார் அது? சாத்தான் தான். ஓகேங்களா? ஏன்னா மேலேருந்து தள்ளி விட்டாங்க. கரெக்டுங்களா? இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்க? ஆகாயத்தில் இருந்துக்கிட்டு இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் அவனுடைய தந்திரத்தினால என்ன பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னா அங்கே கண்ட்ரோலில் வச்சுட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். தேவன் கொஞ்ச காலத்துக்கு என்ன பண்ணியிருக்கிறாருங்க? அதை அனுமதிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா சாத்தானுக்கு நிறைய பேர் இருக்கு. உலகத்தின் அதிபதி, அதிகார பிரபு. ஓகேங்களா? ஆனால் இவன் தனியாக இல்லை, ஆகாயத்தில் தான் இருக்கிறான். ஆனால் இவன் என்ன இல்லைங்க, தனியாலாம் இல்லை, இவன் ஒரு பெரிய குரூப் வச்சுட்டு இருக்கிறான். கரெக்டுங்களா? நம்ம இதுக்கு முன்னாடி கூட பார்த்துருப்போம். என்னங்க, ஒரு பெரிய சேனையே இருக்கு. இவன் என்ன சொன்னாலும் அந்த சேனை செய்யும். எப்படி தேவன் தூதர்களை வச்சிருக்கிறாரு. ஸோ அதே போல் இவன் என்ன பண்ணியிருக்கிறான்? சாத்தான் அவனுக்கு ஒரு பெரிய சேனையே வச்சுக்கிட்டு இவன் என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு அங்கே ஆள்கள் வச்சிருக்கான். இவன் ஃபர்ஸ்ட் கெட்டு போனான். அப்புறம் என்ன பண்ணிட்டான்? மற்ற தேவ தூதர்களையும் அங்கே கீழ்ப்படியாமைக்குள்ள கொண்டு போனான். இது எந்த சப்ஜெக்ட்ல பார்த்தோம்? கரெக்டு, முதலாம் உலகத்துல பார்த்தோம். கரெக்டுங்களா? அவங்களுக்கு என்ன பேருங்க? கெட்டு போன தேவ தூதர்கள். ஏன்னா முதலாம் உலகத்துல எப்படி சாத்தானை பாதுகாக்கிறதுக்காக அனுப்பிச்சாரோ அதே மாதிரி நிறைய தேவ தூதர்கள் கீழே வந்தாங்க மனுஷர்களை பாதுகாக்க. ஆனால் அதில் சில தேவ தூதர்கள் என்ன பண்ணிட்டாங்க? ஸ்திரீகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு புதுசாக ஒரு சந்ததி வந்துச்சு, ராட்சச சந்ததி வந்துச்சு அப்படிலாம் சொல்லிட்டு பார்த்தோம். அப்போ தேவன் என்ன பண்ணிட்டாருங்க? அங்கே ஜலத்தினால எல்லாத்தையும் அழிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ அழிக்கும் போது இந்த தேவ தூதர்கள் மட்டும், இந்த கெட்டு போன தேவ தூதர்கள் மட்டும் என்ன ஆயிட்டாங்க? ஆகாய மண்டலத்தில் போயிட்டாங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க? தண்ணி ஓரளவுக்கு அரராத் மலை வரைக்கும் வந்துச்சு. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க? திருப்பி, ஏன்னா மனுஷ ரூபம் எடுத்து வந்தாங்க, திருப்பி ஆவியின் ரூபம் எடுத்து அவங்க சாத்தானோட போயிட்டு என்ன பண்ணிட்டாங்க? அவங்க இவ்வளோ மோசமான வேலை பண்ணிட்டு திருப்பி எங்கெல்லாம் போக முடியாது?
பரலோகம்லாம் போக முடியாது. அதனால இப்போ யாரோட செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதெல்லாம் நம்ம முதலாம் உலகத்திலே பார்த்துட்டோம், கரெக்டுங்களா? யாரோட செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னா சாத்தானோட அங்கே செட்டில் ஆயிட்டாங்க. அதான் பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலினாலே கட்டி. அப்போ லிட்ரலாக சங்கிலிலாம் போட்டு என்ன பண்ணலங்க, கட்டல. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு கண்ட்ரோல்குள்ளே என்ன பண்ணிட்டாருன்னா அங்கே எடுத்துகிட்டு வந்துட்டார். அப்படின்னா திருப்பி அவங்க மாம்ச சரீரம் எடுத்துலாம் என்ன பண்ண முடியாதுங்க, இந்த பூமிக்கு வந்தெல்லாம் அங்கே எந்த ஒரு ஏமாத்து வேலையும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? அந்த ஒரு சங்கிலினாலே கட்டி நியாய தீர்ப்புக்கென்று வைக்கப்பட்டவர்களாக அங்கே இருக்கிறாங்க. அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் என்னங்க அங்கே இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்ம எபேசியரில் 6:12 கூட பண்ணுவோம், பார்க்குறோம். என்னன்னா வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அந்த சேனை யாருன்னா இந்த கெட்டு போன தேவ தூதர்கள் தான். சாத்தான் மட்டும் இல்லை, கூட யாரும் இருக்கிறா. இப்போ இவங்களையும் நம்ம சமாளிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் பார்த்தோம்னா மத்தேயு 8:29 அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். ஓகேங்களா? இந்த ஒரு இன்சிடெண்ட்டை கூட எந்த படத்தில் பார்த்தோங்க? ஆத்மா பாகம் 1 பார்த்துருப்போம், கரெக்டுங்களா? ஸோ என்ன அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த விழுந்து போன கெட்டு போன தேவ தூதர்கள் என்ன பண்ணுறாங்க, இயேசு கிறிஸ்து வந்து இந்த காலத்தில் அங்கே ஒரு மனுஷர்கள் மேலே என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, உள்ளே இருந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த தேவ தூதர், இந்த கெட்டு போன தேவ தூதர்களையும் உருவாக்குனது யார் தான்? அப்பா யார் தான்? இயேசு கிறிஸ்து தான். ஓகேங்களா? இப்போ அவர் வந்து அங்கே கேட்குறாரு, கரெக்டுங்களா? அங்கே வந்து கேட்கும் போது தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க தேவ தூதர்கள், அங்கே கெட்டுப்போன தேவ தூதர்கள் சொல்கிறாங்க என்னென்னா, காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ. எங்களுக்கு தான் ஜட்ஜ்மெண்ட்டுன்னு ஒரு டைம் வச்சிட்டிங்களா? அந்த காலம் இன்னும் வரலல்ல, அதுக்கு முன்னாடி எங்களை வந்து எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு யார் கேட்குறா? கெட்டு போன தேவத்து அவங்களுக்கு அழகா தெரியுது பாருங்க, அட்ரஸ் பண்றாங்க. ஏன்னா அங்க பாருங்க, இயேசுவே தேவனுடைய குமாரனே. பக்காவா தேவ தூதர்கள் என்ன பண்றாங்க, கெட்டு போன தேவ தூதர்களா இருந்தாலும் கூட பக்காவா அட்ரஸ் பண்றாங்க. என்னங்க, நீங்க தேவனுடைய குமாரன் தான். எப்படி அவங்களுக்கு நல்லாவே தெரியும்? பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க, கரெக்டுங்களா? அங்கதான் கூட தான் இருந்தாங்க, தப்பு செய்யற வரைக்கும் கூடவே இருந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, தெரிஞ்சதுனால அங்கே கரெக்டாக அட்ரஸ் பண்ணுறாங்க. எங்களுக்கு தான் ஒரு நியாய தீர்ப்பு வச்சுருக்கீங்களே, அதுக்கு முன்னாடி எங்களை வந்து என்ன பண்ணுறீங்க, எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? அப்படின்னா இப்போலாம் கூட நம்ம இது ஆத்மா பாடத்தில் கூட வந்து பார்த்துருப்போம். இப்போலாம் கூட யாருடைய இந்த இறந்து போனவங்களாம் நம்ம வந்து பேசுகிற மாதிரிலாம் இருக்கும், கரெக்டுங்களா? யாராவது ஒருத்தருடைய பேரை வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, யாராவது வந்து ராமசாமி வந்தார், அவர் இறந்து ஒரு 20 வருஷம் இருக்கும், ராமசாமி வந்தார், இப்படிலாம் பேசுவோம். அவரோட விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக சொல்லுவாங்க. அப்படின்னா இது எல்லாமே யாருடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இந்த கெட்டு போன தேவ தூதர்களுடைய வேலை தான். மாம்ச சரீரம் தான் எடுக்க முடியாது, ஆவியின் சரீரத்தில் என்ன பண்ணுவாங்க, நம்மளோட சிந்தனைகள் மற்ற விஷயங்கள்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து அஃபெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படின்னா இந்த சாத்தான் அப்படின்றவன் ரொம்ப ஞானவான், ரொம்ப தந்திரமாக என்ன பண்ணுவான், எல்லா விஷயத்தையும் பண்ணுவான். இந்த உலகத்தையும் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா கண்ட்ரோல் அங்கே வச்சிட்ருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்படிப்பட்ட இந்த ஒரு சாத்தானை அழிக்க போகிறது யார்? ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துரு. தேவனா, இயேசு கிறிஸ்துவா, சபையா, அதான் சபைனா 1,44,000 பேரா, இல்லை உலகமா? இந்த 4 பேரில் யார் வந்து சாத்தானை அழிக்க போறா? கரெக்டாக சொல்லணும். ஸ்திரீயின் வித்து பாடத்தில் பார்த்துருப்போம், கரெக்டுங்களா? சபை தானா? ஆமாம், கரெக்ட் பிரதர், அழகாக வசனம் சொல்லிட்டார், வாசிச்சிடலாம். ரோமர் 16:20. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமேன். ஓகேங்களா? அப்போ சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். அந்த யாருங்க, அது யாரை குறித்து அங்கே பேசிகிட்டு இருக்கு? சபையோ பாரு, நம்மளை குறித்து தான் அங்கே பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவார்ன்ற ஒரு விஷயத்துக்கு தான் என்ன பண்ணோங்க, விளக்கத்தை நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்படின்னா வெறும் சபை மட்டும்தானா? யாரும் சேர்ந்து? அதான் நாம் தான், இயேசு கிறிஸ்து அப்புறம் சபை. ஓகே, அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டாரு, கரெக்டுங்களா? அவருடைய மரணத்தினாலே, ஆமாம், ஓகேங்க, அவனுக்கு அழிவு இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, யார் முடிச்சு வைக்க போகிறா? நம்ம தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இவனுக்கு ஒரு அழிவை எடுத்துகிட்டு வர போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம். அப்படின்னா இன்னுமே நம்மளை அவன் எப்படி பார்ப்பான்?
சும்மா நினச்சிப்பார். ஒரு 2 பேர் இருக்காங்க, 2 பேருக்குள்ள சண்டை, மனுஷருக்கு அவங்களே எப்படி இருக்கும்? சாத்தான் ஞானவான், பூர்ண அழகுள்ளவன், எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ அவன் தான் நம்மளை என்ன பண்ண போறான்? ஏன்னா நம்ம போய் அவனை அழிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம்னா, அவன் இனிமே யாரை தான் டார்கெட் பண்ணுவான்? நம்மளை தான் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அங்க டார்கெட் பண்ணுவான். முக்கியமா சத்தியத்தை கேட்க விடாம என்ன பண்ணுவான்? அங்க அதுதான் அவனோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே. ஏன்னா கேட்டுட்டோன்னா என்ன பண்ணிடுவோம்? அவனை ஜெயிக்க ஆரம்பிச்சிருவோம். அதை ஜெயிக்க விட மாட்டான். அதனால சத்தியத்தை கேட்காத அளவுக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் வாரம் வாரம் என்ன பண்ணிக்கிட்டே இருப்பான்? அங்கே கொடுத்துக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அவனுக்கு மற்ற உலக ஜனங்கள் மேலாம் ஒரு டார்கெட்டே இருக்காது, ஒரு நோக்கமே இருக்காது. ஏங்க பிரதர் கரெக்டாக சொல்லிட்டேன். ஆல்ரெடி அவங்களாம் சாத்தானோட கண்ட்ரோலில் தான் இருக்கிறாங்க. கரெக்டுங்களா? ஒட்டு மொத்த உலக ஜனங்களும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? கல்லையும் மண்ணையும் வடங்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஃபுல்லாக அவனுடைய கண்ட்ரோலில் தான் இருக்காங்க. அதனால அவங்க மேலே அவனோட கான்சென்ட்ரேஷன் இருக்கவே இருக்காது. கிறிஸ்தவர்களே எப்படி தான் இருக்கிறாங்க? ஆமாம் ஆமாம், அதையும் பண்ணுறாங்க. யார் தேவன்னே தெரியாமல் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? அங்கே அவனுடைய கண்ட்ரோலில் தான் இருந்துட்டு இருக்காங்க. நம்ம மட்டும்தான் என்ன பண்ணுறோம்? ஆப்போசிட்டாக அவனுக்கு நேராக நடந்து போகிறோம். அப்போ அவனுக்கு கோவம் வருமா வராதா? அப்போ அவன் என்ன பண்ணுவான்னா, அவனோட ஃபுல் கான்சென்ட்ரேஷன் நம்ம மேலே, இந்த ஹாலில் இருக்கவங்க மேலே தான் என்ன ஆகுங்க? அங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதுக்குன்னு பயப்பட வேணாம். நம்மளுக்கு இன்னும் 2 பேர் இருக்காங்க. யாருங்க? இவன் ஒருத்தன்தான். நம்மளுக்கு இன்னும் 2 பேர் இருக்காங்க. யாரு? பிதாவாகிய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகே, அப்படின்னா சத்தியத்தை கேட்டு சத்தியத்தின்படி நம்ம நடக்க ஆரம்பிச்சிட்டோம்னாவே என்ன ஆயிடுங்க? நம்ம அழகா சாத்தானை ஜெயிச்சுட்டு நம்மளுடைய கோலை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அவனுடைய தந்திரங்கள் என்ன அப்படின்ட்டு தான் இவ்வளோ நேரம் என்னங்க பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவே போய் தந்திரமாக என்ன பண்ணியிருக்கான்? ட்ரை பண்ணியிருக்கிறான் அப்படிலாம் பார்த்தோம். ஓகேங்களா? கடைசி கேள்வி என்ன அப்படின்னா, அவனுடைய முடிவு என்ன? ஏன்னா ரொம்ப காலமாக என்ன இருக்குங்க? சாத்தான் ஆதி ஆகமத்திலேருந்து என்ன ஆகிட்டு இருக்குதுங்க? வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா அவனுக்கு எப்போ தான் அவனுக்கு முடிவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இப்போ என்ன செலெக்ஷன் போயிட்டு இருக்குது? சபை செலெக்ஷன் போயிட்டு இருக்கு. 1,44,000 பேருடைய செலெக்ஷன் அங்கே என்ன ஆயிட்டு இருக்குன்னா அங்கே போயிட்டு இருக்கு. எப்போ இது முடியுதோ அப்படின்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எப்படி இது முடியும்? நம்ம ஒழுங்காக கோர்ஸை முடிச்சோன்னா முடிச்சிடலாம். கரெக்டுங்களா? அப்போ சாத்தானுக்கு ஒரு அழிவை எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி, அப்படின்னா கேட்குற சத்தியத்துக்கு ஒப்பாக, வசனத்துக்கு ஒப்பாக நம்மளுடைய வாழ்க்கையை அங்கே நடக்க ஆரம்பிச்சிட்டோம்னாவே யார் விழ ஆரம்பிச்சிருவா? சாத்தான் அங்கே விழ ஆரம்பிச்சிருவான். ஸோ அப்போ 1,44,000 பேர் அந்த சபை செலெக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னா எது ஸ்டார்ட் ஆகிடும்? அழிவு வந்துடும். அதுக்கு முன்னாடி ஒன்று ஸ்டார்ட் ஆகிடும். என்ன அப்படின்னா 1000 வருட அரசாட்சி. இதையும் ஒரு பாடத்தில் பார்த்தோம். 3ஆம் உலகம். கரெக்டுங்களா? ஸோ இயேசு கிறிஸ்துவோடைய 2ஆம் வருகை, அவர் என்ன பண்ணுவாருங்க? அவருடைய ராஜ்யத்தை அங்கே ஸ்டார்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அங்கே என்னென்னலாம் நடக்கும்லாம் கூட நம்ம பார்த்துருப்போம். கரெக்டுங்களா? ஸோ அப்போ 2ஆம் வருகையில் இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, படிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 1 வசனம். ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். ஓகேங்களா? இதை நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் எப்படி படிக்கணும்னே பேசிக்கில் பார்த்துட்டோம். கரெக்டுங்களா? ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷம் எல்லாமே என்னங்க? தீர்க்க தரிசன வசனங்கள். பேதுரு அதுக்கு நம்மளுக்கு அழகாக வசனம் கொடுக்குறாரு. என்னன்னா, வேதத்துள்ள எந்த தீர்க்க தரிசன வசனங்களும் சுய தோற்றமான பொருளை உடையதாயிராது என்று நீங்கள் முந்தி அறிந்திருக்கணும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? அப்படின்னா தீர்க்க தரிசன வசனத்தை என்ன பண்ண, லிட்ரலாக எடுத்து அப்படியே படிக்கக்கூடாது. அப்படின்னா இங்கே ஒரு தூதன் வராரு, ஒரு சங்கிலி எடுத்துட்டு வர்றாருன்னா என்ன இல்லைங்க? சங்கிலியெல்லாம் அவர் என்ன பண்ணலங்க, எடுத்துட்டு வரல. புரியுதுங்களா? ஒரு கண்ட்ரோலிங். அப்படின்னா இந்த ஒரு தூதன் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய 2ஆம் வருகையில் வரும்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஒரு பெரிய சங்கிலி அங்கே எடுத்துட்டு வர்றாரு அப்படின்னு சொல்லும் போது, சாத்தானை கட்டுவதற்காக, அதாவது ஒரு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாருன்னா அங்கே ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதிலே 2ஆம் வசனம் வாசிக்கலாம். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து. யாருங்க அது? பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம். யாரு? சாத்தானை குறிச்சாங்க பேசிட்டு. இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா நம்ம தேவனுடைய சித்தம் இருந்தால் பின்னாடி பார்க்கலாம். ஒவ்வொரு விஷயத்தையும் என்னன்னு கூட பார்க்கலாம். தொடர்ந்து படிக்கலாம். அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். ஓகேங்களா? அப்போ அந்த தூதன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய 2ஆம் வருகையில் அந்த சாத்தான் என்ன பண்ணுறாருங்க, 1000 வருஷம் முடியும் மட்டும் என்ன பண்ணுறாருங்க,
கட்டி வைக்கிறார் அப்படின்னா கண்ட்ரோல் என்ன பண்றாருங்க அங்க வைக்க. அவனால கிரியை செய்ய முடியாது. இப்ப எப்படி தேவ தூதர்களை கட்டி வச்சிருக்கிறாங்க சங்கிலியினால, கெட்டு போன தேவதூ, அந்த மாதிரி சாத்தான் அந்த 1000 வருட அரசாட்சியில கிரியை செய்யாத அளவுக்கு இயேசு கிறிஸ்து என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அங்க ஒரு அந்த கண்ட்ரோலிங் என்ன பண்ண போறாருன்னா அங்க செய்ய போறாரு. அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து. அப்படின்னா அப்படியே போட்டு ஏதோ அடைக்கிறதெல்லாம் இல்லை, கிரியை அவனால என்ன பண்ண முடியாதுங்க அங்க செய்ய முடியாது. இது எல்லாமே எப்ப நடக்கும்னா, 2ஆம் வருகையில இயேசு கிறிஸ்து வந்து பண்ண போறாரு. அவரோட யாரும் இருக்க போறா? ஆமா, தேவனுடைய கிருபையில நம்மளுக்கு கூட அந்த ஒரு வாய்ப்புல தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம எல்லாருமே அங்க ஓடிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்ப இயேசு கிறிஸ்துவோட சாத்தானை யாரும் கட்ட போறது? ஆமா, இங்க ஒழுங்கா நம்ம ஓடணும்னா அங்க என்ன பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த ஒரு வேலையும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். வாசிக்கலாம் ஏசாயா 25ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சகல ஜனங்களும் மேலும் உள்ள முட்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். ஓகேங்களா, சகல ஜனங்கள் மேல் உள்ள முக்காட்டையும் அப்படின்னா சகல ஜனங்களும் ஒரு முக்காட்டுல இருக்கிறாங்க. என்ன முக்காடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஒட்டுமொத்த உலகத்துக்கு இன்னும் தேவன் யாருன்னே தெரியாது. 99.9% போயிட்டு உலகத்துல யார்ட்டையாவது போய் உங்க தேவனுடைய பேர் என்னன்னா ஆளுக்கால் ஒன்று சொல்லிட்டு இருப்பான். கரெக்டுங்களா? அந்த ஒரு முக்காட்டை என்ன பண்ண போறாருன்னா நீக்கி போட போறார். சகல ஜாதிகளையும் மூடி இருக்கிற மூடலையும் இந்த மலையின் மேல் அகற்றி போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்படின்னா என்னன்னா, இந்த மலை அப்படின்றத கூட நம்ம பார்த்துருப்போம். கரெக்டுங்களா? மலைன்னா என்னங்க வேதத்துல? ராஜ்ய ஏசாயா 2:2 5ஆம் உலக பேரரசு, அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா கரெக்டாக. அப்படின்னா மலை பர்வதம் அப்படின்னாவே என்னன்னா ராஜ்யத்தை குறிக்கிறதாக அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அவருடைய ராஜ்யத்தில் என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, சகல ஜாதிகளையும் அவர்களுடைய மூடி இருக்கிற மூடலையும் அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னா அங்கே எல்லாத்தையுமே அங்கே தூக்கி போட போறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இன்னொரு வசனம் கூட ஏசாயா 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். ஓகேங்களா? அப்படின்னா என் பரிசுத்த பர்வதம் அப்படின்னா அவருடைய ராஜ்யத்துல தீங்கு செய்வாரும் இல்லை. ஏன் இல்லை? சாத்தான் இருக்க மாட்டாரு. இவர் என்ன பண்ண, அந்த ஒரு பீஸ்ஃபுல் கிங்டம் என்ன பண்ணிட்டு இருப்பாருங்க அங்க வழி நடத்தி அங்க கூட்டிட்டு போயிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதான் கேடு செய்வாரும் இல்லை, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல என்ன. ஆமா, அப்ப தேவனை குறிச்சு யாரும் போய் என்ன பண்ணிட்டு இருக்க தேவையில்ல, சொல்லணும்னே அவசியம் கிடையாது. அந்த அளவுக்கு அங்கே ஒரு ராஜ்யம் அங்கே ஸ்தாபிக்கப்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஏன்னா இவர் என்ன பண்ண போறாருங்க இயேசு கிறிஸ்து உயிர் தெழுப்பி சத்தியத்தை கொடுப்பாரு. எல்லாமே ஜட்ஜ்மெண்ட் டே சப்ஜெக்டில் கூட நம்ம பார்த்துருப்போம். கரெக்டுங்க, நியாய தீர்ப்பின் நாள் அப்படின்ற. ஃபர்ஸ்ட் இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒட்டுமொத்த மனுக்குலமும் உயிர்த்தெழுந்து வருவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆவாங்க, சத்தியம் நீதி எல்லாமே அவங்களுக்கு போதிக்கப்படும். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த ஒரு பாதையில் அவங்க நடக்க ஆரம்பிப்பாங்க. அந்த இடத்துல தான் யார் இருக்க மாட்டா அப்படின்னா சாத்தான் இருக்க மாட்டான். இதுதான் அந்த 1000 வருட அரசாட்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த 1000 வருட அரசாட்சியோட முடிவில் தான் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, படிக்கலாம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும். ஆமா, அது எது அப்படின்னா அந்த பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் நம்ம பார்த்தாலும் முதல் வசனத்துல. ஓகேங்களா, அது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் 2ஆம் வசனத்துல. ஓகே, அது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அங்க கொஞ்ச காலம் லிட்டில் சீசன், கொஞ்ச காலத்துக்கு என்ன பண்றாங்க, அதை கலட்டி விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுலேயே 7ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலில் இருந்து விடுதலையாகி. ஓகேங்களா, அவன் காவல்ல இருந்து விடுதலை ஆகி, அப்படின்னா ஒரு கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க, எந்த கிரியும் செய்ய முடியல. 1000 வருட அரசாட்சி முடியும் போது என்ன பண்றாங்க அப்படின்னா அவிழ்த்து விடுறாங்க. அவன் அப்போ எவ்வளவு கோபமா இருப்பான் நினைச்சு பாருங்க. 1000 வருஷம் அவனை கட்டி வச்சிருந்தா, புரியுதுங்களா? வந்து என்ன பண்ணுவாங்க, எந்த அளவுக்கு அந்த ஒரு மனுக்குலத்தை மோசமாக்க முடியுமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணுவாங்க, மோசமாக்குறதுக்கு அங்கே ட்ரை பண்ணுவோம். ஏன்னா எல்லா ஜனங்களும் சத்தியம் போதிக்கப்பட்டிருக்கும், நீதி தெரிஞ்சிருக்கும், தேவன் யாரு, இயேசு கிறிஸ்து யார், எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அப்படி சத்தியம் தெரிஞ்ச அந்த ஜனங்களையே இந்த சாத்தான் என்ன பண்ணுவான், ஆமா வஞ்சிப்பான். அவனோட தந்திரத்தினால் அங்கே என்ன பண்ணுவான், மோசம் போக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதுதான் இங்கே படிக்கலாம் பாருங்க. ஏசாயா 26ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். துன்மார்க்கனுக்கு தயை செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளான். ஓகேங்களா, துன்மார்க்கருக்கு தயை செய்தாலும். யாரு துன்மார்க்கரு? ஒட்டுமொத்த மனுக்குலம் தான். கரெக்டுங்களா? அந்த ஒட்டுமொத்த மனுக்குலமும் என்ன, ஏன்னா ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலைமையில தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒரு தயை கிடைக்குது. என்ன தயை அப்படின்னா, உயிர்த்தெழுந்து 2வது வாய்ப்பு, திருப்பி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு. இப்போ ஆதாம் திருப்பி வராருன்னு வச்சுக்கோங்க, திருப்பி அந்த தப்பை செய்வாரா?
புரியுதுங்களா? ஒரு தயை அவங்களுக்கு கிடைக்குது. அதுதான் சொல்றாரு, தயை செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளான். அப்படிப்பட்ட ஜனங்களும் என்ன பண்ணுவாங்க? அந்த நீதி உள்ள தேசத்திலையும் அங்க இருப்பாங்க. தொடர்ந்து படிக்கலாம். நீதியுள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாதே போகிறான். அப்படின்னா அந்த மாதிரி ஒரு குரூப்புமே இருக்கும். இவங்களுக்கு தயை செஞ்சு திருப்பி உயிர் தெளித்து கூட்டிட்டு வந்து சத்தியத்தை சொல்லி கொடுத்து பொறுமையா நீங்க மாறுற கேரக்டர் மாறுற வரைக்கும் டைம் எடுத்து எல்லாம் பண்ணி கூட்டிட்டு வந்தாலும் சாத்தானை அவிழ்த்து விடும் போது சாத்தானோடைய பக்கம் போறதுக்கு அங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு. அதான் நீதி உள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாமல் இவ்வளோ நாள் கேட்ட சத்தியத்தை என்ன பண்ணிடுவாங்க? விட்டுட்டு சாத்தானோட அங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா அங்க போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதே 26:11 வாசிக்கலாம். கர்த்தாவே, உமது கை ஓங்கி இருக்கிறது, அவர்கள் அதை காணாதிருக்கிறார்கள். ஆனாலும் உமது ஜனத்துக்காக நீர் கொண்ட வைராக்கியத்தை கண்டு வெட்கப்படுவார்கள். அக்கினி உம்முடைய சத்துருக்களை பட்சிக்கும். ஓகேங்களா? இப்போ அவங்களுக்கு ஒரு முடிவு இருக்கு அப்படின்றார். யாருன்னா, கர்த்தாவே உமது கை ஓங்கி இருக்கிறது. அந்த ராஜ்யத்துல அவருடைய கை எப்படி இருக்குங்க? ஓங்கி தான் இருக்கும். அவர் தான் அரசாட்சி பண்ணிட்டு இருக்கிறார். இப்போ இந்த உலகத்துல தான் யார் ராஜா? சாத்தான். அவருடைய அரசாட்சி, இயேசு கிறிஸ்துவோட அரசாட்சியில அவருடைய கை தான் ஓங்கி இருக்கும். அதான் சொல்ற, அவர்கள் அதை காணாது இருக்கிறார்கள். ஆனாலும் உமது ஜனத்துக்காக நீர் கொண்ட வைராக்கியத்திற்கொண்டு வெட்கப்படுவார்கள். அக்னி உம்முடைய சத்துருக்களை பட்சிக்கும். அந்த ஒரு காலப்பகுதியிலையும் சத்துருக்களா யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, தேவனுக்கு கீழ்ப்படியாம யார் யாரெல்லாம் இருக்காங்களோ, சாத்தானுடைய சத்தத்தை கேட்டு அவன் பின்னாடி யார் யாரெல்லாம் போறாங்களோ அவங்க எல்லாருக்கும் என்ன அப்படின்னா ஒரு முடிவு அங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அது கூட என்ன அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷம் 20:10. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியுமாய் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். ஓகேங்களா? அப்படின்னா மேலும் அவர்கள் யாருன்னா அவங்கள குறித்து தான் பேசிட்டு இருக்கிறார். மோசம் போக்கின பிசாசானவன். ஓகேங்களா? யாருங்க? சாத்தான் அங்க வஞ்சகத்தோட ஏமாற்றிட்டு இருக்கிறான். ஓகேங்களா? சத்தியம் தெரிஞ்ச ஒரு காலப்பகுதியிலேயே. ஓகேங்களா? மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் என்று இடம் மாறி அக்னியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்படுவான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலமும் வாதிக்கப்படும். அப்படின்னா ஏதாவது ஒரு நெருப்புல போட்டு வாசிடுவாங்களா அந்த ஜனங்களை? நம்ம நரகம் பாடத்துல என்ன பண்ணிட்டோங்க? கிளியரா பண்ணிட்டோம். அப்படிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி. அப்படின்னா என்ன ஒரு இது எல்லாமே அதுதான் பார்த்தோம். வெளிப்படுத்தின விசேஷம் எல்லாமே அடையாள பாஷையில எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படின்னா என்ன அங்க நடக்குதுன்னா, அந்த சொன்ன பேச்சு கேட்காத அந்த ஒரு ஜனங்களை என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒட்டு மொத்தமா அழிக்க போறார். அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன கிடையாதுங்க? தேர்ட் சான்ஸ் எல்லாம் என்ன இல்லை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டோம். ஒரு ஃபுல் டிஸ்ட்ரக்ஷன் அங்கே நடக்க போகுது. இன்னொரு வசனம் கூட அதிலே 20:14 வாசிச்சலாம். நரக பாடத்துல கூட பார்த்துருப்போம். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. அது இரண்டாம் மரணம். ஓகேங்களா? அது எதுக்கு ஒப்பிடலாம் அப்படின்னா இரண்டாம் மரணத்துக்கு என்ன பண்ணலாங்க நம்ம அங்க ஒப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? அப்போ முதல் மரணம் எப்போ வந்தது? ஆதாமின் நிமித்தமாக அந்த பாவத்தின் சம்பளம் மரணம் வந்தது. அந்த மரணத்தை தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாருங்க? வந்து அவர் பாடுபட்டு அவருடைய ஜீவனையே கொடுத்து இவங்களை எல்லாத்தையும் ரட்சித்து கூட்டிட்டு வந்து திருப்பி அந்த ஒரு தேசத்துல நீதி உள்ள தேசத்துல என்ன பண்ண சத்தியத்தை சொல்லி கொடுத்து நீதியை சொல்லி கொடுத்து நீ இப்படிலாம் நடங்க அப்படின்னு எல்லாம் சொன்னா அங்கேயும் வந்து திருப்பி தப்பு பண்றாங்க அப்படின்னா என்ன பண்ண முடியாதுங்க? இயேசு கிறிஸ்து திருப்பி வந்துலாம் உயிர் கொடுக்க முடியாது. கரெக்டுங்களா? ஸோ அதனால் அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னதான் அப்படின்னா அந்த செகண்ட் டெத், அந்த ஒட்டுமொத்த அழிவு தான் அங்கே அவங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா அங்கே சாத்தானுக்கு கீழ்பட்டு இருக்கிற மற்ற ஜனங்களும் எல்லாத்துக்குமே அங்கே ஒரு நித்திய மரணம், நித்திய அழிவு. அதை இரண்டாம் மரணம் எப்படி வேணால் நம்ம என்ன பண்ணலாங்க எடுத்துக்கலாம்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு வரமாட்டாங்க. அவ்வளோதான் அவங்களுடைய சாப்டர் க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த நல்ல ஜனங்கள் இருக்காங்களா, தேவனுடைய பேச்சை கேட்டுட்டு இருக்கிறாங்களா, அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா தேவனிடம் இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். அதனால் நித்திய ஜீவனை என்ன பண்ணிக்குவாங்க? அவங்க பெற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுக்கப்புறம் யுகம் அப்படின்ற ஒரு காலப்பகுதி இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படின்னா என்னன்னா இந்த ஒரு 1000 வருட அரசாட்சியோட கடைசியில இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அப்போ அந்த சாத்தானுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு மாபெரும் அழிவு இருக்கு. அப்போ அங்க படைக்கப்பட்டான், இங்க என்ன ஆயிடுச்சுங்க? ஒரு அழிவு அவனுக்கு அங்க வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதோட என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா எதிராளி ஆகிய பிசாசானவன் அப்படின்ற ஒரு பாடம் என்ன ஆயிடுச்சுங்க?
முடிஞ்சிடுச்சு. நம்ம ஷார்ட்டாக ரிவைஸ் பண்ணிடலாம். என்னன்னா, சாத்தான் ஒரு 6 கேள்வியெல்லாம் பார்த்தோம். எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன், கவலைப்படாதீங்க. ஓகேங்களா? அப்போனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, சாத்தான் யாருங்க? ஒரு கேருபு, ஒரு ஒரு மகத்துவமான ஒரு தேவ தூதராக அங்கே என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா இருந்துட்டு இருந்தார். ஞானத்திலும் ரொம்ப பூர்ண அழகு உள்ளவனா இயேசு கிறிஸ்து தான் அவரை உருவாக்குனார் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நம்ம பார்த்தோம். ஆனால் போய் அந்த பூமியில் இருக்கிறவங்கள பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது அவனால் என்ன பண்ண முடியலங்க, அதை ஜீர்ணிக்க முடியல. என்ன போயிட்டு இந்த வேலைகளுக்கு உட்கார வச்சுட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ப்ரைடு, பொறாமை, பெருமை, மேட்டிமை எல்லாமே அவனுக்கு வந்து அங்கே என்ன பண்ண கரப்டாக ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஒவ்வொரு விஷயம் அவனுடைய அழிவை எல்லாமே நம்ம என்ன பண்ணுவாங்க பார்த்தோம். இப்போ என்னன்னா, நம்மளை என்ன பண்ணுவான் அதை மட்டும் பார்த்து முடிச்சிடலாம். ஏன்னா நம்ம தான் சத்தியத்தை கேட்டு இனிமேல் என்ன பண்ண போகிறோங்க. ஸ்டார்டிங்கில் கேட்டோம் ஃப்ரெண்டான போது என்ன பண்ணீங்க, இப்போ ஃப்ரெண்டா? எதிரி. சிஸ்டர் கரெக்டாக சொல்லிட்டாங்க. அப்படின்னா இந்த எதிரியை நம்ம எப்படி டேக்கிள் பண்ணுறோம். ஏன்னா ரொம்ப தந்திரம் உள்ளவன், ரொம்ப ஞானவான், தானியேலை பார்க்கிலும் ஞானவான் அப்படின்னு சொல்லும் போது அப்போ எந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக அவனுடைய தந்திரங்களை நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுக்கு நம்ம கவலைப்பட வேணாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் தேவனும் இயேசு கிறிஸ்துவும் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க. அதையும் தாண்டி நம்மளுக்கு ஏதாவது ஒரு தீங்கு நடக்குது அப்படின்னா யார் தான் அனுமதிப்பா? தேவன் தான் அனுமதிப்பார். தேவன் அது அனுமதிக்காமல் எந்த ஒரு விஷயமே நம்மளுடைய வாழ்க்கையில் அங்கே நடக்கவே நடக்காது. நல்ல எக்ஸாம்பிள் யோபு. சாத்தானை தொடுறதுக்கு முன்னாடி போய் பெர்மிஷன் கேட்டுட்டு வந்தான். கரெக்டுங்களா? ஸோ அப்படின்னா என்னன்னா, நம்மளை தேவன் நினைக்காம நம்மளை யாருமே என்ன பண்ண முடியாதுங்க, தொடக்கூட முடியாது. கரெக்டுங்களா? ஸோ அதனால் ரொம்ப தைரியமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே இருக்கலாம். ஆனால் அந்தமாரி பாடுகள் மற்ற பிரச்சனைகள் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லும் போது அங்கே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய கேரக்டர்ஸ், எதுக்காக அந்த மாதிரி சோதனைகள்லாம் வருதுங்க. இப்போ யோபுக்கு எதுக்கு வந்தது? ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தார் யோபு? ஸ்டார்டிங்கில் கம்முன்னு இருந்தார். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பேசினதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுங்க, நிறைய வெளியே பேசினார். பார்த்தீங்களா? அப்படின்னா கேரக்டர் டெவலப்மெண்ட்டு. கரெக்டுங்களா? முடியும் போது வாயே திறக்கல யோபு. கரெக்டுங்களா? ஸோ அது எதுக்கு நம்மளுக்கும் பாடுகள் சோதனைகள் எல்லாமே சாத்தான் மூலியமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நம்மளுடைய கேரக்டர்ஸ் தாழ்மையாக காட்டணுமா அந்த இடத்துல. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கணுங்களே, அந்த ஒரு கேரக்டர் என்ன பண்ணணும்னா அந்தந்த சூழ்நிலையில் நம்ம அதை கற்றுக்கொள்ளணும் அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே அதை நம்மளுக்கு அனுமதிக்கிறார். கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம், வீட்டுக்கு போனோன்னு என்ன வரும்? கரெக்டுங்களா? கண்டிப்பாக சண்டை வரும். அப்போ அந்த இடத்துல அதை எப்படி பார்க்கணும் நம்ம? டெஸ்ட்டு. தேவன் நம்மளுக்கு டெஸ்ட்டு கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா சாத்தானை என்ன பண்ணிடலாம், மேற்கொண்டுடலாம். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு இருந்தோன்னா அவனோட இன்னும் ஃப்ரெண்டாக தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், சுற்றிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. புரியுதுங்களா? அப்படின்னா நம்மளுக்கு வர பிரச்சனைகள் எல்லாமே நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம எதுக்காக இந்த விஷயங்கள் எல்லாம் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் அப்படின்றத யோசிச்சு பார்த்து நம்ம ஒவ்வொரு முடிவுமே என்ன பண்ணணும்னா அங்கே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸ்டார்டிங்லேயே பார்த்த ஒரு விஷயம் தான், எதுக்காக இயேசு கிறிஸ்து இது அவ்வளோத்தையும் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஒரு ராஜா கதைலாம் பார்த்தோம். அப்படின்னா எல்லாமே சொன்னார், எஜுகேஷன், பாலிடிக்ஸு, ஃபினான்ஸு, அது இதுன்னு எல்லாம் பார்த்தோம். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி எது தெரியணும், நம்மளுடைய எதிரி யாரு, அவனுடைய பலவீனம் என்ன, அவனுடைய பவர் என்ன, அவனுடைய ஞானம் என்ன, அவன் எவ்வளோ விஷயங்கள் வச்சிருக்கான் அப்படின்னு எல்லாமே நம்மளுக்கு தெரியணுன்றதுக்காக தான் இன்னைக்கு நம்மளுக்கு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா எல்லா விஷயத்தையும் நம்மளுக்கு அங்கே கற்றுக் கொடுத்துருக்கிறார். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய குணலட்சணங்களை அனுதினமும் வளர்த்துக்கிட்டே இருந்தோன்னா எங்கே போயிடலாம், அவர் ஜெயம் கொண்டு பிதாவோடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல நம்மளும் ஜெயம் கொண்டா என்ன பண்ணலாம், அவருடைய சிங்காசனத்தில் போய் அங்கே உட்காரலாம். கேரக்டர் காட்டல அப்படின்னா சாத்தானோட கடைசி வரைக்கும் என்ன பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். கரெக்டு, போராடிக்கிட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது மட்டுமே பொறுமையாக கேட்ட நம்ம அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. கடைசி ஒன்று, அடுத்த வாரம் ஓகேங்களா? ஸோ அடுத்த வாரம் என்ன ஒரு பாடம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, சேஷ்ட புத்திர பாகம், பர்த் ரைட். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே யார் ஞாபகம் வரா? யாக்கோபு, ஏசா. 2 பேரில் யார் நல்லவங்க? யாக்கோபு தான் நல்லவரா இல்லையா? அப்படின்ற ஒரு விஷயத்த அடுத்த வாரம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வேத வசன ஆதாரத்தோடு நம்ம கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் சண்டே அதே
6:30 மணிக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டீங்களா என்ன பண்ணிடலாம், உங்களை நாங்கள் சீக்கிரம் அமுச்சிடுவோம் அப்படின்றதையும் தாழ்மையாக ஒரு வேண்டுகோளை வச்சுக்கிறோம். இது மட்டுமாய் பொறுமையாக கேட்ட நம்ம அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தாலும் கூட இன்றைக்கு ஒரு அருமையான பாடத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக நம்ம ரட்சகர் மூலமாக அவருக்கு நன்றிகளும் துதிகளை எடுத்துக்கொள்வோம். ஸோ இந்த பாடத்துக்கான ஸ்கிரிப்ட் நகல்கள் வந்து ரெடியாக இருக்குது, அதை போகும்பொழுது வாங்கிக் கொள்ளலாம். டீ ஸ்நாக்ஸ் ரெடியாக இருக்குது, ஸோ அதையும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த பாடத்திற்கு முடிவு ஜெபத்தை எடுக்க முடியும் நமது அன்பு சகோதரர் லாரன்ஸ் அவர்களை சபையின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிறதான எங்கள் அன்பின் ஒன்றான மெய்தேவனே, அப்பவும் எங்கள் கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். தேவனே, கடந்த காலங்களிலிருந்து கூட நீதாம் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி இந்த மாலை வேளையிலே நாங்கள் ஒன்று கூடி உம்முடைய மகத்துவமான வேதத்தையும் சத்தியத்தையும் நாங்கள் கேட்டு புரிந்து கொள்ளத்தக்கதாக இந்த நேரத்தை தயவாய் தந்திருக்கிறேன். அதற்காக கொண்டாடக்கூடிய நன்றிகள் ஏற்பட்டோம். தேவனே, இப்படியா தகப்பனே, உலகத்திலிருந்து எங்களை நீதாமே பிரித்தெடுத்து நீதாமே எங்களுக்காக வைத்திருக்கின்ற அந்த மேலான பந்தய பொருளுக்காக நாங்கள் ஓட இப்படிப்பட்டதான சத்தியங்களை நாங்கள் கேட்பதற்கும் அதை நாங்கள் எங்களுடைய ஜீவியத்தை நாங்கள் புரிந்து கொண்டு அதை எங்களுடைய கனிகளின் மூலம் காட்டி அதற்கேற்ற மேலான பந்தய பொருளை நாங்கள் பெறத்தக்கதாக கிருபை செய்திருக்கிறீர். இப்படிப்பட்ட வாய்ப்பை பெற்றுக்கொண்டதான நாங்கள் இப்படிப்பட்டதான வாய்ப்பை நாங்கள் எங்களுடைய ஜீவியத்தினை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளத்தக்கதாகவும் அனைதனும் உங்களுடைய சத்தியத்தின்படி கேட்கவும் தியானிக்கவும் அதன்படி எங்களுடைய ஜீவியத்தில் நடக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கத்தக்கதாகவும் கிருபை செய்தலும். தகப்பனே, வந்திருக்கிறதான சகோதரனையும் கண்ணோக்கி பார்த்து அனைவருக்கும் தேவையான பரிசாவையும் உங்களுடைய ஞானத்தையும் கிருபையும் அதிகமாக தந்து நடத்தும். தகப்பனே, இனிவரும் காலங்களிலும் கூட தகப்பனே, நாங்கள் கேட்கிறதான பாடங்களையும் நாங்கள் கேட்டு உணரத்தக்கதான ஆவியை நீதாமே எங்களுக்கு தந்து நடத்தும். மட்டுமாக பாதுகாத்து வழிநடத்த தேவன், இனிவரும் காலங்களையும் உங்களுடைய பாத்தில் அர்ப்பணிக்கிறோம். அனைத்தையும் உங்களுடைய சத்தியத்தின்படி கிருபையை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் கண்மலை மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் உங்களுடைய பொற்பாதம் பணிந்து தாழ்மையோடு கெஞ்சி மன்றாடி பிரார்த்திக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென்.